நாம் யாவரும் இணைந்து எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாவரும் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாவரும் இணைந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும். இனி தைக்கிற முள்ளும். இந்த முள்ளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். முள் எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய வலியோ அது மிகவும் பெரியதாக இருக்கும். சில நேரங்களில் அது சின்ன சம்பவமாக தான் இருக்கும், ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய வலியோ அது பெரியதாக இருக்கும். ஒரு சின்ன வார்த்தை தான், யாராவது ஒருத்தவங்க நம்மளை பார்த்து ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஏய் உனக்கெல்லாம் படிப்பே வராதா, நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, இன்னுமா வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுகிற ஒரு சின்ன வார்த்தை. ஐயோ அந்த பிள்ளைக்கு சுத்தமாக பாடவே வராது, அவங்களுக்கு பாடுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க என்னைக்கோ சொன்ன ஒரு சின்ன வார்த்தை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு வலியை நமக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். இந்த அனுபவத்துக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே கடந்து போயிருப்பீங்க. ஒரு சின்ன முள், ஒரு வேளை அந்த காலை வேளையிலே உங்கள் இதயத்தை தைத்து கொண்டிருக்கிற அந்த சின்ன முள், அது எதுவாக இருந்தாலும் அதை தேவன் எடுத்து போட அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு சின்ன முள் தான். சம்டைம்ஸ் வாயை திறந்து கூட பேசணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அற்பமான ஒரு பார்வை போதும். ஒருத்தவங்கள பார்த்து அப்படின்னு ஒரு பார்வை போதும், ஒரு ஜஸ்ட் ஒரு மட்டமான ஒரு அற்பமான பார்வை போதும். அந்த பார்வை கூட சம்டைம்ஸ் நம்மளை என்ன பண்ணும், பயங்கரமான வலியை கிரியேட் பண்ணும். ஏன்னா நம்மளை பார்த்து இப்படி பார்த்துட்டாங்களே, ஒருவேளை நமக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிட்டாங்களோ, ஒருவேளை இதை நமக்கு செய்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினச்சிட்டாங்களோ, இந்த இடத்துல நமக்கு நிற்கிறதுக்கு தகுதி இல்லையோ, இவங்க கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லையோன்னு அந்த ஒரு சின்ன பார்வை நமக்குள்ளே என்ன பண்ணும், ஆயிரம் யோசனைகளை தரும். இந்த காலை வேளையிலே உங்களை ஒரு சின்ன விஷயம் குத்திருக்கலாம், ஆனால் அது ஏற்படுத்தின வலி மிகவும் பெரியதாக இருக்கும் அல்லவா? அந்த வலியை தேவன் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் முள்ளு குத்தும் போது அது வெளியில் தெரியாது. முள்ளு என்ன முள்ளு குத்துச்சுன்னா அது வெளியே தெரியாது. யாரை குத்துச்சோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணும், தெரியும். இப்போ என் காலில் முள்ளு குத்துச்சுன்னா அது யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். ஸ்டெல்லாஸ்டர் காலில் முள்ளு குத்துச்சுன்னா அது ஸ்டெல்லாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு முள் குத்திய நபருக்கு தான் அந்த வலி தெரியுமே தவிர அவர்கள் அருகில் இருக்கிற நபருக்கு அந்த வலி தெரியாது. அருமையான சகோதரரே, உங்கள் மனைவியை குத்திய முள் எது என்று சில நேரத்தில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அருமையான சகோதரிகளை, உங்கள் கணவனை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் உடன் இருக்கிறவர்களை குத்திய முள் எது என்று சம்டைம்ஸ் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க யார் அந்த முள்ளுனால குத்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த முள் எவ்வளோ பெரிய வலியை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உள்ள அவங்க வடிக்கிற கண்ணீர். சம்டைம்ஸ் நம்ம வெளிப்புறமாக பார்ப்போம், நல்லா தானே இருக்காங்க, எவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது, நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் சிரிக்கிறாங்க, நல்லா தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெளிப்புற தோற்றத்தை பார்த்தே நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், பீப்புள்ஸை ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம், ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த வலி, அவங்களுக்குள்ள இருக்க அந்த பெயின், அந்த ஆழமான வலி சின்ன முள் தான், சின்ன வார்த்தை தான், சின்ன சம்பவம் தான், ஒரு குட்டி விஷயம்தான். இவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா? என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இல்லையா? என்னம்மா உனக்கு நிறைய அலையன்ஸ் வந்துட்டே இருக்கு, எல்லாம் தட்டி கழிச்சுட்டே போதா, எப்போதாம்மா உனக்கு கல்யாணம் ஆகும்? இந்த மாதிரி பல வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு அந்த முள் குத்தின வலி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த முள் குத்தின வலியை சுமந்து கொண்டிருக்கிற உங்கள் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களை தூங்க விடாமல், உங்களை சிரிக்க விடாமல், உங்களை சாப்பிட விடாமல், உங்களை சிந்திக்க விடாமல் ஏதோ ஒரு வலி உங்களை குத்திட்டே இருக்கு. பார்த்தீங்களா? ஏஜ் லிமிட்டே இல்லாமல் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் ஏதோ ஒன்று குத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? சிரிக்க விடாமல், வெளியில் நடிச்சுட்டு எல்லாரும் முன்னாடியும் ஒரு சிரிப்பை கேரி பண்ணிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ள மனசு குமுறிட்டு சுக்கு நூறாக உடஞ்சி
பீஸா இந்த உடைஞ்சு போன இருதயத்தை யார் ஒட்ட வைப்பா அப்படின்னு நொறுங்கி போய் கலங்கி போய் இந்த காலை வேளையிலே அமர்ந்திருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நிச்சயமான வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களை குத்திய முள் இனி உங்கள் வாழ்க்கையில் இராது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களை எந்த முள் குத்தி கொண்டிருக்கிறதோ அந்த முள்ளை, யாரும் அறியாத அந்த முள்ளை, நோ ஒன் நோஸ், யாருக்குமே தெரியாது, அந்த ரங்கத்தில் குத்தி இருக்க அந்த முள். நான் எதுக்கு கண்ணீர் வடிக்கிறேன்? தனியா நடந்து போயிட்டு இருக்கும் போது கண்ணில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வருது பாத்தீங்களா? அந்த கண்ணீர் யாருக்குமே தெரியாத கண்ணீர். குளிக்கும் போது பாத்ரூம்ல போயிட்டு கண்ணில் இருந்து கண்ணீர் வருது பாத்தீங்களா? அந்த கண்ணீர் பைபிளை திறந்து நிற்கும் போது, திறந்து உட்கார்ந்துருக்கும் போது ஏசப்பான்னு சொல்லிட்டு 2 சொட்டு கண்ணீர் வடிக்கிறீங்க பாத்தீங்களா? No one might know the meaning behind your painful tears. உங்களுடைய வலி நிறைந்த கண்ணீரின் ஆழத்தை யாருமே அறியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குத்தி கொண்டு, உங்களை தைத்து கொண்டு, உங்களை நொறுங்க செய்து கொண்டிருக்கிற அந்த முள்ளை இந்த காலை வேளையிலே அவர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா, ஒரு சின்ன குழந்தை காலில் முள்ளு குத்துச்சுன்னா அந்த குழந்தையால் எடுக்க முடியுமா? இப்போ வின்சி இருக்கா, வின்சி காலில் ஒரு முள்ளு குத்துது, ஜாய் காலில் ஒரு முள்ளு குத்துது, அவங்களால எடுக்க முடியுமா சொல்லுங்கள்? என்ன பண்ணுவாங்க? அழுதுகிட்டே யார்கிட்ட ஓடி வருவாங்க? அப்பா முள்ளு குத்திருச்சுப்பா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த தகப்பனிடத்தில் ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது தகப்பன் வந்து என்ன சொல்லுவாங்க? ஏய் சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அச்சோ என்னாச்சு, முள்ளு குத்திருச்சா, ஓடிவா என் தங்க, ஓடிவா செல்ல, ஓடிவான்னு சொல்லிட்டு மடியில் தூக்கி வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த முள்ளை எடுக்கிற வரைக்கும். பிள்ளை வந்து ஐயோ அப்பா வலிக்குது, ஐயோ அப்பா வலிக்குதுன்னு சொன்னாலும் அந்த முள்ளை எடுக்கிற வரைக்கும் அந்த தகப்பன் போராடி அந்த முள்ளை எடுத்து அந்த வலியிலிருந்து எப்படி தன்னுடைய பிள்ளையை விடுதலை செய்கிறார்களோ, உலகத்தில் இருக்க தகப்பனுக்கே அத்தனை அதிகமான பொறுப்பும் அக்கறையும் இருக்குமானால் பரமபிதாவுக்கு நம்ம மேலே எத்தனை அதிக அக்கறை இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை குத்தி கொண்டிருக்கிற முள் எடுக்க முடியாம கலங்கிட்டு இருக்கீங்களா? எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ குத்துது, ஐயோ வலிக்குது, எடுக்க முடியல, எனக்கு இந்த முள்ளை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, யாருக்கிட்ட போய் எடுக்க சொல்லுவேன்? சொன்னா சிரிப்பாங்களே, சொன்னா நகைப்பாங்களே, கேலி பண்ணுவாங்களே, அற்பமாக நினைப்பாங்களே. இந்த கடன் என்கிற முல்லை யார்கிட்ட சொல்லி நான் எடுப்பேன்? இந்த பலவீனன்ற முல்லை நான் யார்கிட்ட சொல்லி எடுப்பேன்? இந்த தனிமைன்ற முல்லை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? எப்போ பார்த்தாலும் என்ன தனிமைன்றாங்க சொல்கிறீங்க, நாங்களும் தான் தனியாக இருக்கோம் அப்படின்னு நம்மளை ஈஸியாக எடை போட்டுருவாங்களோ? தம்பிக்கு ஃபீஸ் கட்டவே முடியல, கஷ்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் இவங்க வீட்டில் பண பிரச்சனை தானே, ஈஸியாக எடை போட்டுருவாங்களோன்னு சொல்லி மற்றவர்களிடம் சொல்ல முடியாமல் உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே வைத்து உங்களை நோவு உண்டாக்குகிற வலியை தருகிற அந்த முள்ளை அவர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆல் யூ ஹாவ் டு டூ தட் இஸ், அப்பா குத்துதுப்பா, வலிக்குதுன்னு உங்கள் தகப்பனிடத்தில் சொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தட்ட போய் ஐயோ குத்துது வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களால அட் எனி காஸ்ட் எடுக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் தகப்பனிடத்தில் ஒரு குழந்தையை போல நீங்கள் ஓடி போய் பிள்ளைக்கு முள்ளு குத்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? எடுக்கிறதுக்கு எந்த எஃபர்ட்டுமே போட மாட்டாங்க. உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு, உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் வேற ஒரு நபரை சாராமல் உங்களை குத்தி கொண்டு உங்களுக்கு வலி கிரியேட் பண்ணிட்டு இருக்க அந்த முள்ளை உங்கள் தகப்பனிடத்தில் நீங்கள் சொல்வீர்களானால் உங்களை அந்த வலியிலிருந்து அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்மை குத்தி கொண்டு நமக்கு நோவு உண்டாக்குகிற முள் அது எதுவாய் வேணாலும் இருக்கலாம். அதை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. பட் ஸ்டில் something is pricking me, குத்தி கிழிக்குது, தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, கண்ணீர் தான் வருது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல, ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். கலங்கி போன சூழ்நிலையில் நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பீர்களானால் உங்களை தேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் முள் நமக்கு தெரிஞ்ச பாதையில் மட்டும் அல்ல, நமக்கு தெரியாத பாதையில் மட்டுமல்ல, நமக்கு தெரிந்த பாதையிலும் கூட என்ன செய்கிறது? முள் குத்துகிறது. சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், ஐயோ தெரியாத பாதையில் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? கேர்ஃபுல்லாக டார்ச் லைட்லாம் அடித்து, ஐயோ தெரியாத பாதைப்பா, இருட்டாக இருக்குப்பா, எப்படி இருக்குன்னு தெரியல, பாம்பு வருமா என்ன வருமானு தெரியலன்னு சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப கேர்ஃபுல்லாக டார்ச் லைட்லாம் அடித்து
நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போவோம். ஆனால் தெரிந்த பாதையில் நமக்கு பழக்கமான பாதை தான், நைட்டாக இருந்தால் என்ன பகலாக இருந்தால் என்னன்னு ரொம்ப கேஷுவலாக நடப்போம். அதே போல தான் முள் நம்மை தெரியாத பாதைகளில் மட்டுமல்ல, நமக்கு தெரிந்த பாதைகளிலும் அது குத்துகிறது. விச் மீன்ஸ் முள் நமக்கு தெரியாத நபர்களினாலே அல்லது ஒரு மூன்றாவது நபர்களினாலே நமக்கு வழியை ஏற்படுத்துவது இல்லை. நமக்கு தெரிந்த நாம் அதிகமாய் நேசித்த நாம் அதிகமாய் நம்பின நபர்களாலே அந்த முள் நமக்கு வழியை தருகிறது. நம்ம லைஃப்ல எல்லாரோட லைஃப்லையுமே நம்ம அனுபவிச்சிருப்போம். நம்மளுக்கு நம்ம சுற்றி இருக்க அந்த தேர்ட் பர்சன்ஸ் கூட சும்மா இருப்பாங்க. ஆனால் நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம பிள்ளை, ஆசாசியாக பெற்று வளர்த்த பிள்ளை, ராத்திரி பகலாக முழிச்சு சோறு ஊட்டி தூங்காமல் ஆசையாக வளர்த்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? நமக்கு வழியை தருவார்கள். முல்லை போல நம் வாழ்க்கையிலே அவர்கள் குத்தி கொண்டிருப்பார்கள். பல நேரங்களில் நம்ம நினைப்போம், நமக்கு தெரியாத பாதையில தான் நம்ம விழுந்துருவோம், தெரியாத பாதையில தான் நிறைய முள் இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் பல நேரங்களிலே நாம் தெரிந்த பாதையிலே நாம் முட்களாலே குத்தப்படுகிறோம். நீங்க ஒருவேளை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரிந்த நபர்களாலே, நீங்கள் நம்பின நபர்களாலே, நீங்கள் அளவுக்கு அதிகமாக நேசித்த நபர்களாலே நீங்கள் ஒரு முள்ளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்க அந்த ஆழமான வழியை ஃபேஸ் பண்ணிட்டு அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் அந்த வழியை அவர் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதே போல முள் வந்து என்ன பண்ணாதான், பாகுபாடு பார்க்க. முள்ளுக்கு தெரியுமா? முள்ளுக்கு வந்து பார்ஷாலிட்டி பார்க்க தெரியுமா? அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரோட்டில் கிடக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம். அப்போ முள் வந்து என்ன பண்ணாது, பாகுபாடு பார்க்காது. முள் ஏழையும் குத்தும், பணக்காரனை குத்தும். சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், இவங்க என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்க போகுது, இவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இருக்காது, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல வீடு, நல்ல காரு, ரொம்ப வசதியாக இருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வி பிக்சரைஸ் தெம் பை தியர் அவுட்டர் அப்பியரன்ஸ். வெளிப்புற தோற்றத்தை வைத்து நாம் சில நேரங்களிலே மனிதர்களை இடை போடுகிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளே தைத்து கொண்டிருக்கிற முள் அவர்களுக்கு மட்டுமே தெரியும், அவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. ஸோ யாரையுமே அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பற்றி நம்ம வச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வழிகளை அவர்கள் கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறார்கள். சில வீட்டில் வந்து நிறைய பணம் இருக்கும், கார் இருக்கும், நம்ம பார்க்குறது போல் அவங்க வீட்டில் நிறைய ஜுவல்ஸ் இருக்கலாம், வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம், விதவிதமான சாப்பாடு இருக்கலாம், நிறைய வேலைக்காரவங்க இருக்கலாம், கை நிறைய காசு இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்காது, ஒரு அன்பு இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. உலகத்திலேயே பெரிய வெறுமையை அந்த குடும்பம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நம்ம யாரையுமே ஈஸியாக என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது. இவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, யாரையுமே நினைக்காதீங்க. எல்லாரையுமே வந்து நேசிக்க நாம் பழகணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹிடன் த்ரான்னா முள், எல்லாருக்குள்ளேயும் ஒரு மறைந்திருக்கிற ஒரு முள் இருக்கிறது, ஒரு ஆழமான முள் இருக்கிறது, வெளியே சொல்ல முடியாத ஒரு முள் எல்லாரோடைய வாழ்க்கையிலும் அவர்களை குத்தி கொண்டே இருக்கிறது. நம்ம போய் மேலே என்ன பண்ணக்கூடாது, மேலும் அந்த முள்ளை வந்து உள்ள தள்ளக்கூடாது, எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எல்லார் வாழ்க்கையில் வழி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் உணர்ந்து மற்றவர்களை நாம் நம்மை போலவே என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, முள்ளை என்ன பண்ணிடுறோம், அலட்சியமாக விட்டுறோம். ஏன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், அந்த முள்ளை வந்து அலட்சியமாக விட்டுறோம். நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், செல்லம் கொடுத்து நம்ம பிள்ளைய அலட்சியமாக விட்டுறோம். அந்த முள்ளை என்ன பண்ணுறது இல்லை, கேர் பண்ணுறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. என் பிள்ளை தானே, இந்த வயசில் கொஞ்சம் செல்லம் கொஞ்சம், அதுக்கப்புறம் வளர ஹில் பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த முள்ளை அசட்டையாக எண்ணுகிறோம். முள் சாதாரணமாக தான் குத்தும், வலி ஸ்டார்டிங்கில் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண வேண்டியது வரும், மொத்த காலையே எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நெவர் டேக் அ ஸ்மால் இன்சிடென்ட் ஃபார் கிராண்டட். ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துடாதீங்க, ரொம்ப லேஸாக எடுத்துடாதீங்க, எப்போ வேணால் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு காலம் தள்ளி போடாதீங்க. மொத்தமாக காலையை என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், எடுக்க வேண்டியதாக இருக்கும். என் பிள்ளை தானே, 4 நாள் கழிச்சு திருத்திக்கலாம், 5th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் திருத்திக்கலாம், மாற்றிக்கலாம். 5ல் விளையாது, 50 ஆனாலும் வளையாது. 5லேயே வளைக்க முடியலன்னா 50ல் எப்படி வளைக்கிறது? ஸோ நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். The things that you postpone
will never be for your goodness. நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுற ஒவ்வொரு விஷயம், நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அது குட்னஸாக இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை உடனே ஆன் தி ஸ்பாட்டில் என்ன பண்ணணும்? we have to rectify. சில நேரங்களில் பிள்ளைகளை நாம் கண்டிக்க வேண்டும். எல்லா பிள்ளைங்களும் அப்படி தானே இருக்காங்க, இந்த ஜென்ரேஷனே அப்படி தான். அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? we should not take it easy, we should not take it for granted. என் கணவனுக்கு பெருசாக என்ன வழி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கணவனை குத்திய அந்த முள்ளை குறித்து நீங்கள் கவலை அற்று இருக்கக்கூடாது. என் மனைவியை குத்தின முள்ளை என்னவா இருக்க போகுது, சும்மா அவளுக்கு அழுகிற தவிர வேறு என்ன தெரியும்னு சொல்லிட்டு you should not take your emotions of your wife for granted. உங்கள் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த வலியை சம்டைம்ஸ் ஒரு பெரிய பலவீனத்தோடு அவங்க அமர்ந்திருக்கலாம். என்ன சும்மா கை வலி கால் வலி தானே, சும்மா வயிறு வலி தானே அப்படின்னு சொல்லிட்டு you should not take their emotions so easily. அவங்கள குத்திட்டு இருக்க முள்ள, அவங்கள தச்சிட்டு இருக்க முள்ள, அவங்கள நொறுக்கிட்டு இருக்க முள்ள நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க கூடாது. பிள்ளைங்க ஓரமாக உட்காந்துருக்காங்களா, தங்களை தனிமைப்படுத்துகிறாங்களா, டோன்ட் டேக் இட் மச் ஈஸி. பிள்ளைகளோட தனிமையில் அவங்கள எந்த முள் குத்தி கொண்டு இருக்கிறதுன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க. அஸ் அ பேரண்ட்ஸாக உங்களுடைய வாலிப பிள்ளைகள், உங்களுடைய சிறு பிள்ளைகள், இப்போ எல்லாம் குட்டி குட்டி வயசுலேயே எல்லாமே they are much matured. போய் நோட்டீஸ் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களை இப்போயே அவங்க லோன்லினஸ் பற்றி பேசுகிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க கூட லோன்லினஸ் பற்றி பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசல, ஐ மச் டிப்ரெஸ்டுன்றாங்க. டிப்ரெஷன்னா நமக்கு என்னென்னு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 25 வயசு வரும்போது தான் டிப்ரெஷன்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் தெரியும். பட் இப்போ இருக்க கிட்ஸ் தே ஆர் யூசிங் டிப்ரெஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கிருகிருன்னு வருது, மயக்கமாக வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஒரு ஃப்ரெண்டு பேசலைன்னா சாப்பிடாம உட்கார்றது, இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் இப்போவே இருக்க கிட்ஸ் இமிட்டேட் பண்ணுறாங்க. they are imitating, they are learning new things from மீடியாலேருந்து லேர்ன் பண்ணுறாங்க. எல்லா வித காரியங்கள் இருந்தும் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ we need to rectify. எத்தனையோ பேருக்கு குழந்தைங்க இல்லாத போது தேவன் நம்ம நல்லா பார்த்துக்குவோன்னு நம்பி நம்ம கையில் ஒரு சந்ததியை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ we need to rectify our generation. உங்கள் பிள்ளையை நீங்கள் திருத்துறீங்கன்னா நீங்கள் சந்ததியை திருத்துகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹalleluya. உங்கள் பிள்ளையை நீங்கள் ஒழுங்காக வளர்த்தாலே உங்கள் பிள்ளை என்ன பண்ணுவாங்க? ஜென்ரேஷன்ஸை ஒழுங்காக வளர்ப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹalleluya. we need to be a very good and best example. அவங்க அப்படி இல்லைல, இவங்க அப்படி இல்லைன்னு வேற ஒருத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணாம நான் எப்படி இருக்கேன், ஆம் ஐ குட் எக்ஸாம்பிள், நான் ஒரு நல்ல உதாரணமா இருக்கேனா, என் வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணமா இருக்குதா, நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா, நான் ஒரு நல்ல மாதிரியான நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹalleluya. ஆமேன், ஹalleluya. Kindly notice every emotions of your family members. எத்தனை பேர் குடும்பம் இல்லாம செதறி போன வாழ்க்கை வாழ்றாங்க. கணவன் இல்லாத மனைவி, மனைவி இல்லாத கணவன், பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள், ஒரு நல்ல பாண்டிங் இல்லாம எத்தனை ஃபேமிலி செதறி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் டிவோர்ஸ், அடிச்சுட்டு புடிச்சிட்டு நம்ம சுத்தி இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸையும் we notice. நியூஸ் பார்க்க பயமா இருக்கு, ஓப்பன் பண்ணாலே குத்தி கொலை அப்படின்னு we see lots and lots of informations. ஆனால் ஆண்டவர் கிருபையில் நம்ம குடும்பம் நேர்த்தியாக போயிட்டு இருக்குன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். அவரோட கிருபை மாத்திரமே. அப்போ அவர் கிருபை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக தொடரணும்னா we need to notice the relationship God has given us. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தந்த உறவுகளை நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நோட்டீஸ் பண்ணணும். we need to notice. 24 மணி நேரம் செல்லை வச்சுட்டு செல்லையே பார்த்துட்டு இருந்தோம்னா your life will become a big failure. ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவனுக்கு பர்பஸே இல்லாமல் போயிடும். your life will become very 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 big failure. கண்கள் முன்பாக நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உடைச்சு நொறுக்கி நம்மளே சுக்குநூறாக்கி டஸ்ட்பின்ல நம்ம வாழ்க்கையை போடுறோன்னு அர்த்தம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை we need to notice. எத்தனை பேர் இந்த செல்லை பார்த்துட்டு டைமுக்கு சாப்பிட்றதில்ல, டைமுக்கு தூங்குறதில்ல, நம்ம ஹெல்த்தை நம்மளே கேர் பண்ணுறதில்ல, நம்மளையும் கேர் பண்ணுறதில்ல, பிள்ளைங்களையும் கேர் பண்ணுறதில்ல, யாரையுமே கேர் பண்ணுறதில்ல. இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். எல்லாரோட லைஃப்லையும் அதான் நடந்துட்டுருக்கு, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என் பிள்ளை வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு? என் பிள்ளை அழுகுதா, சிரிக்குதா, என் பிள்ளை ஓரமாக உட்காந்துருக்கா, என் பிள்ளை வாழ்க்கை தடமாறி போகுதான்னு we need to notice. உங்கள் பிள்ளைகள் தனியே அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல தகப்பனாக ஏன் தனியாக உட்காந்துருக்கன்னு கேட்காம ஃபஸ்ட்டு அரவணைங்க. that will take them to next level of hope.
நீங்கள் அரவணைக்கும் போது they will find a good friend in you. உங்களுக்குள்ளே இருக்க நல்ல நண்பனை, நல்ல தோழனை, நல்ல தோழியை உங்கள் பிள்ளைகள் கண்டறிவார்கள். ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அப்படி நீங்கள் நோட்டீஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஹக் them. அந்த ஹக் வந்து அவங்கள என்ன பண்ணும், it will take to the next level. ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களோட லைஃப்பில் இருக்க எம்டினஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா, if you fail to fulfill the emptiness in your children's life or in your husband's life or in your wife's life, someone will fulfill it. வேற யாராவது அதை வந்து fulfill பண்ணிடுவாங்க. Never let a family to be destroyed. உங்கள் குடும்பம் சிதைக்கப்படுவதற்கு நீங்களே காரணமாக இருந்து விடாதீர்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பிலே நீங்கள் நின்று உங்கள் மனைவியை குத்துகிற முள் என்ன? பலவீனன்ற முள்ளா? கஷ்டமா இருக்கா? சமைக்க முடியலையா? ஒரு நாள் வெளியில வாங்கி கொடுங்க, ஒரு நாள் சேர்ந்து சமைங்க. யூ வில் ஃபைண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். நேற்று நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக சமைச்சோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இல்லை ஜபா? நல்லா ஒரு 4-5 பசங்க, பைபிள் காலேஜ் பசங்க ப்ளஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து, ஒருத்தவங்க வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, ஒருத்தவங்க டொமேட்டோ கட் பண்ணிவிட்டு. உண்மையாகவே நானாக தனியாக சமைச்சிருந்தேன், நான் கூட அவ்வளோ ஹாப்பியாக சமைச்சிருப்பேனா அப்படின்னு ஐ ரியலி டோனோ. ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சமைக்கும் போது, ஜபா அவங்க வீட்டில் சமைக்கும் போது இவ்வளோ ஹாப்பியாக சமைச்சானான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு குட்டியாக எல்லாரும் சேர்ந்து நம்ம செய்யும் போது இட் கிவ்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். சேர்ந்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க குடும்பத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். சேர்ந்து இருங்க, சேர்ந்து நோட்டீஸ் பண்ணுங்கள், சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், சேர்ந்து பேசுங்க. ஸ்பெண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம். ஒரு மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்ம குடும்பத்தோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா இட்ஸ் a big question mark. we fail to notice the thorn. நம்ம வாழ்க்கையில் இருக்க ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் லைஃப்பில் இருக்க முள்ள நம்ம என்ன பண்ணுறதில்ல, நோட்டீஸ் பண்ணுறது இல்லை. செகண்டு, நம்மளால் நம்பி ஆண்டவர் கொடுத்த கணவன் மனைவியோட வாழ்க்கையில் இருக்க முள்ள நோட்டீஸ் பண்ணுறது இல்லை. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை இந்தாப்பா உனக்குன்னு ஏற்ற காலத்தில் கொடுத்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குத்திட்டு இருக்க பெரிய முள்ள நம்ம என்ன பண்ணுறதில்ல, நோட்டீஸ் பண்ணுறது இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு என்று கொடுத்த இந்த சபையிலே உங்கள் பொறுப்புகளை மறந்து உங்களை குத்தி கொண்டிருக்கிற முள்ளை நீங்கள் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறதில்ல, நோட்டீஸ் பண்ணுறது இல்லை. we fail to notice. நம்மளை குத்தி கொண்டிருக்கிற முள், நம்மளை நொறுக்கி கொண்டிருக்கிற முள், நம்மளை தைத்து கொண்டிருக்கிற முள் எதுவாக இருந்தாலும், வலியை ஏற்படுத்தக்கூடிய முள் அது எதுவாக இருந்தாலும் இந்த காலை வேளையிலே தேவன் அவர் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஹalleluya. கைகளை உயர்த்தி சத்தம் ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. பிசாசுக்கு நல்லா தெரியும், நீங்கள் சபையோட இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களை எந்த முள்ளுமே குத்தாதுன்னு தெரியும். அப்படியே குத்துனாலும் தூக்கி போட்டு ஜஸ்ட் லைக் தட் போயிருவீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு நல்லா தெரியும்? நமக்கு தெரியுமோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் பிசாசு என்ன பண்றது இல்லை, நம்மளை சபையோட ஒன்றி ஐக்கியமா நம்மளை சேர விடுறதே இல்லை. பட் நீங்க இந்த ட்ரிக்கை, பிசாசுக்கு தெரிஞ்ச இந்த ட்ரிக்கை நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்களுக்காக வைத்த இந்த ஸ்தலத்திலே வந்து நீங்கள் அமருவீர்கள். அவர் அனைத்து முள்களையும் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹalleluya. ஆண்டவரை மீறி உங்களை, தகப்பனை மீறி உங்களை ஒரு முள்ளும் குத்தவே குத்தாது. அப்படியே குத்தினாலும் அப்பா வலிக்குது குத்திருச்சுன்னு சொல்லும் போது அவர் அந்த முள்ளை எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஹalleluya. ஆமேன். ஹalleluya. ஸோ இந்த முள்ளை நீங்கள் ஈஸியாக எண்ணிராதீங்க. நெவர் டேக் த thorn that is pricking you much easily. உங்களை குத்திட்டு இருக்க முள்ளு சின்ன முள்ளு தானே அப்படின்னு ஒரு நாளும் அதை ஈஸியாக எடுத்துடாதீங்க. அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக எடுத்துட்டீங்கன்னா உங்கள் காலையை என்ன பண்ண வேண்டியது வரும், துண்டிக்க வேண்டியது வரும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு, கால் அப்படின்றது வந்து இந்த லிட்ரலி கால் கிடையாது, உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு துண்டிக்கப்படுவார்கள், உங்கள் மனைவி உங்களை விட்டு துண்டிக்கப்படுவார், உங்கள் கணவன், மொத்த ஃபேமிலியும் பிரேக் ஆகிடும். ஸோ உங்களை குத்தி கொண்டிருக்கிற முள் எது, உங்கள் குடும்பத்தை குத்தி கொண்டிருக்கிற முள் எது, உங்கள் சபையை குத்தி கொண்டிருக்கிற முள் எது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களை சிரிக்க வைக்க முடியாமல், உங்களை வந்து மற்றவர்களிடம் பேச வைக்க முடியாமல் உங்களை ஒரு இறுக்கி வைத்து கொண்டிருக்கிற முள் எது? அனலைஸ். இட்ஸ் த டைம் ஃபார் யூ அண்ட் காட். அனலைஸ். அந்த முள்ளை எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஹalleluya. இந்த காலை வேளையில் இப்போ தான் செய்திக்குள்ள நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இந்த காலை வேளையிலே இதே ஜெபசிந்தையோடு அமர்ந்திருங்கள். தேவன் உங்களோடு இடைப்படுவார். இனி இந்த முள் இராது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹalleluya. God is giving you a very big promise this morning. இனி இந்த முள் உங்கள் வாழ்க்கையிலே இராது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா?
எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் அந்த கடைசி பகுதியை நாம் வாசித்தோமே ஆனால், இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. எவர்களுக்கு? நமக்கு. இனி அவர்களுக்கு இராது. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சிலருக்கு உடலிலே முள் குத்தி இருக்கலாம், சிலருக்கு மனதிலே முள் குத்தி இருக்கலாம், சிலருக்கு உறவுகளால் முள் குத்தி இருக்கலாம். ஆனால் வேதத்திலே எல்லா விதத்திலும் எங்க திரும்பினாலும் முள்ளினால குத்தப்பட்ட ஒரு நபரை பற்றி தான் நாம் இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். அந்த நபர் யாருன்னா, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்ட தாவீது. இந்த காலை வேளையிலே உங்களுடன் நான் தாவீதை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. தாவீது யாரு? தாவீது யாரு? ராஜா. தாவீது யாரு? ராஜா. ஓகே, ஃபைன். ஸோ தாவீதை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாருமே, இப்போ நான் தாவீது யாரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாம் ராஜா அப்படின்னு சொன்ன மாதிரி, தாவீதை சுற்றி இருந்த எல்லாரும் தாவீதை எப்படி தான் பார்த்தார்கள்? ராஜாவாகவே பார்த்தார்கள். ஆனால் தாவீதை குத்தி கொண்டிருந்த முள்ளை பரலோகம் மட்டுமே பார்த்தது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. முதலாவது தாவீதை குத்திய முள் எது என்றால் நிராகரிப்பு என்னும் முள். எல்லாரும் சொல்லுவோமா? அந்த முதலாவது தாவீதை குத்திய முள் எது? நிராகரிப்பு என்னும் முள். The thorn of rejection. புறக்கணிப்பு, நிராகரிப்பு, ரிஜெக்ஷன் எனப்பட்ட ஒரு முள் தான் தாவீதை குத்திய முதலாவது முள். நாம் யாவரும் எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம். யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். போதுமானது. ஸோ இங்கே இந்த இன்சிடென்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஈசாய்க்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 8 பிள்ளைகள். அதில் கடைசி யாரு? தாவீது. ஸோ தாவீது தான் இருக்கிறதுல யாரு? குட்டி பையன், கடைசி பேபி. ஸோ கடைசி பையன். ஸோ இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாரையும் அபிஷேகம் பண்ணும்படியாக யாருடைய வீட்டுக்கு அவர் வருகிறார்? ஈசாயினுடைய வீட்டுக்கு வர. ஒருத்தவங்களை அபிஷேகம் பண்ண போகிறாங்க, ஒரு குவாலிஃபிகேஷனுக்குள்ளே அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க. அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். லிட்ரலி அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ இப்போ எல்லாம் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், சரியா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தாச்சு, வீட்டில் இருக்க எல்லாரும் இருக்காங்க, சுற்றி இருக்கிற மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க. ஏய் ஃபங்க்ஷன் பா, என்ன பண்ண போகிறாங்க? சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? சுற்றி வந்து அருகிலே நிற்கிறார்கள். பட் தேர் வாஸ் ஒன் ஸ்பெஷல் பர்சன் மிஸ்ஸிங். ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த இடத்துல இல்லை. யார் அது? தாவீது. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து என்ன கேட்குறாரு? உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளோதானா? இவங்க யாருக்கும் என்ன பண்ணல, அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டியோ அந்த கெப்பாசிட்டியோ இவங்களுக்கு இல்லை. உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு தானா அப்படின்னு கேட்கும் போது ஈசா என்ன சொல்றாரு? இல்லை இல்லை இல்லை, இவர்களிலும் இளையவன் ஒருவன் என்ன பண்ணுறான்? இருக்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆடு மேய்ச்சிட்டு. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், எல்லாரும் இப்போ இமேஜின் பண்ணணும், சரியா? உங்கள் வீட்டில் இப்போ கல்யாணம், சரியா? உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் கல்யாணம், நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட், நீங்கள் உங்கள் குடும்பத்தின் நபருக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் எல்லாரும் வராங்க, எல்லாரும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வராங்க, சென்னையிலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, மைசூர்லேருந்து வராங்க, எல்லா ஊர்லேருந்து என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் வராங்க. ஆனால் உங்களுக்கு ஃபங்க்ஷன்னே தெரியல. ஜஸ்ட் திங்க் ஆஃப், உங்கள் வீட்டில் தான் ஃபங்க்ஷன், ஆனால் உங்களுக்கு என்ன தெரியல? உங்கள் வீட்டில் தான் ஃபங்க்ஷன் என்ன பண்ணல? தெரியல. டேவிட் வாஸ் ஃபேஸிங் சச் அ பெயின். தன்னுடைய சொந்த தகப்பனாலே தாவீது நிராகரிக்கப்பட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த வீட்டில் பிள்ளை ஸ்டெல்லாஸ்டருக்கும் லாஸ்டர் பிரதருக்கும் ஜபாவும் அனிதாவும் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்,
அது வீட்டில் இருந்து சரி இந்த கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து ஜபா வந்து பார்த்தா வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் ஜபாக்கு என்ன பண்ணல, ஃபங்க்ஷன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் அவங்களோட இதயம் எவ்வளவு சுக்குநூறாவோட. அடுத்த தெருவில் இருந்து வந்திருக்கான்ப்பா, சென்னையிலேருந்து வந்திருக்கான், பெங்களூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியலையே. நான் இந்த ஃபேமிலியில் தானே இருக்கேன், இந்த குடும்பத்தில் இருக்கேன், எனக்கு தெரியலையே. திங்க் ஆஃப் ஹவு மச் பெயின்ஃபுல் இட் வுட் பி ஃபார் டேவிட். இதை யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருந்தா பரவாயில்ல, யாரு பண்ணிட்டா? சொந்த அப்பா. தன்னை பெற்றெடுத்த, தன்னை ஆசையாக பல கனவுகளோடு பெற்றெடுத்த தன்னுடைய சொந்த தகப்பனே தாவீதை நிராகரித்தார். ஸோ தாவீது முதலாவது ஃபேஸ் பண்ண அந்த முள் எதுவென்றால் நிராகரிப்பின் முள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். எவ்வளோ திரும்பி வந்து பார்க்கும்போது பெரிய க்ரௌட், ஆனால் நான் மட்டும் இல்லையே, எனக்கு தெரியவே இல்லையே. லுக் ஹவ் பெயின்ஃபுல் இட் வுட் ஹேவ் பீன். நான் மட்டும் இல்லையன்றதை தாண்டி எனக்கு தெரியவே இல்லையே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நொறுங்கி போயிருப்பான் அந்த ஒரு நிமிஷம் அந்த தாவீதை தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் ஹalleluya, ஆமேன் ஹalleluya. ஜஸ்ட் திங்க் ஆஃப் தாவீது அப்ப ஈசாய் கூப்பிட்டு கேட்குறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி, எங்கப்பா உன் கடைசி பையனை எங்க? அவன் எங்க போயிருக்கான்? ஆடு மேய்க்க. மற்ற எல்லா பிள்ளைங்களையும் இராணுவத்துக்கு படுக்க வச்ச தாவீதோடைய அப்பா ஏனோ தெரியல, தாவீதை மட்டும் ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். He showed a partiality in David's life. ஒருவேளை ஆண்டவர் உயர்த்தும்படியாக தான் இந்த பார்ஷியாலிட்டி இருந்ததான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் திங்க் ஆஃப், ஆனால் ஒரு தகப்பன் இதை செய்திருப்பாரானால் அந்த தாவீதுக்கு எத்தனை அதிக வலி இருந்திருக்கும். எங்கள் வீட்டில் 4 பிள்ளை 5 பிள்ளை, கடைசி பிள்ளை மட்டும் எங்கன்னே எனக்கு தெரியாது. அந்த கடைசி பிள்ளையினுடைய அந்த சிச்சுவேஷன் நினச்சி பாருங்க. எங்கள் வீட்டில் தான்ப்பா ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டில் தான் இன்னைக்கு பயங்கர கிராண்டான ஃபங்க்ஷன், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. ஆனால் எனக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு என்ன பண்ணாது, தெரியாது. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னே தெரியாது, எல்லாரும் நியூ ட்ரெஸ் போட்டிருக்காங்கப்பா, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. See how painful it would have been for David. தகப்பனாலே நிராகரிக்கப்பட்ட தாவீது யாரோனால அல்ல, தேர்ட் பர்சனால் அல்ல, வெளியில இருந்த ஒரு நபராலே அல்ல, தன்னுடைய தகப்பனாலே நிராகரிக்கப்பட்ட தாவீதின் நிலையை ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். தாவீது தகப்பனால் மட்டுமல்ல, தன் தாயாலும் நிராகரிக்கப்பட்டார். அதனால தான் வேதத்தில் தாவீது எழுதுறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனை தாவீது ஃபேஸ் பண்ணியிருப்பார். நம்ம பல நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய வழியை கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வேதத்தில் வச்சு தாவீது வழி ஃபேஸ் பண்ண மாதிரி வேறு யாருமே ஃபேஸ் பண்ணவே இல்லை. எல்லாராலையும் நிராகரிப்பு. வேதத்தை படித்து பார்த்தோன்னா தன்னுடைய தாயும் தாவீதும் பேசிக்கொண்டதாக வேதத்தில் எங்கேயுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்மக்கிட்ட அம்மா 5 நிமிஷம் பேசினாலே அம்மா 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 பின்னாடியே போகிறோம். சண்டை போட்டாதான் என்ன பண்ணிடுறோம், நம்ம அம்மா கிட்ட பேசிடும். தாவீதுக்கு அம்மா இல்லாமல் இல்லை, சின்ன வயசுலேருந்து அம்மா இருக்காங்க. ஆனால் வேதத்திலே தாவீதும் தன்னுடைய தாயும் பேசிக்கொண்டதாக எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. யோசிச்சு பாருங்க, பெத்த பிள்ளை தான் அம்மா கிட்ட வாய் விட்டு பேசலைன்னா அந்த பிள்ளையோட மனசு எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். அப்படிப்பட்ட தாவீதை தேவன் சந்திக்கிறார். அப்படிப்பட்ட தாவீதை தான் தேவன் உயர்த்தினார். யாருக்குமே அபிஷேகம் பண்றதுக்கான குவாலிட்டி இல்ல. There is someone special in your house. வேற யாரோ ஒருத்தவங்க ஸ்பெஷலா இருக்காங்க. ஈசாய், who is that? கடைசியா ஆடு மேய்க்கிற அந்த பையன். அந்த பையன் தான் ஆண்டவருக்கு தேவை. எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட குடும்பத்தினாலே, அண்ணன் தம்பினாலே, தாய் தகப்பனாலே நிராகரிக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் பர்சன் தான். ஐ ஜஸ்ட் நீட் ஃபார் மை கோல், என்னுடைய சித்தம் செய்ய அந்த நிராகரிக்கப்பட்ட தாவீது தான் எனக்கு தேவை என்று பரலோக ராஜா சொன்னார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் ஹalleluya, ஆமேன் ஹalleluya. நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 69:8.
சங்கீதம் 69 சங்கீதம் 8 என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். அந்த வசனத்தை ரீட் பண்ணி பாருங்களேன். என் சகோதரர், ஐ எம் லிட்டரலி கெட்டிங் டியர்ஸ். என்னாலே வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக அதை கன்வே பண்ண முடியல. ஐ எம் கெட்டிங் மச் டியர்ஸ் ஹோல்டிங் ஆன். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் சகோதரர் தான், ஆனால் என் சகோதரருக்கு நான் எப்படி இருக்கேன்? வேற்று மனுஷன். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏலியன்னு போட்டிருக்கு. டோட்டல் மனுஷன் கூட இல்லைப்பா, ஏலியன்னு போட்டிருக்கு. லுக், அப்போ தாவீதோட மனசு எந்த அளவுக்கு ஒரு பேர்டன், ஒரு பெயின், ஒரு சுக்குநூறா பீசஸா எப்படி நொறுங்கி இருக்கும்னு நினச்சி பாருங்க. நான் என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். எவ்வளோ வலி பாருங்க. என்னுடைய தாயின் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா, இவங்கெல்லாம் என் அண்ணன் தம்பி தான், ஆனால் நான் யாரு? அந்நியன். இவங்க எல்லாருமே எனக்கு கூட பிறந்தவங்க தான், ஆனால் நான் மட்டும் யாரு? அந்நியன். இவங்க என் சகோதரர் தான், எஸ் இஸ் மை பிரதர், ஆனால் நான் யாரு? வேற்று மனுஷன். நிராகரிப்பு என்ற முள். தகப்பனாலே நிராகரிக்கப்பட்டு, தாயாலே நிராகரிக்கப்பட்டு, உடன் பிறந்த சகோதரராலே நிராகரிக்கப்பட்ட தாவீதின் நிலைமையை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 69:7 வாசித்தோமே ஆனால், ஏன் இந்த நிராகரிப்பு? தாவீதுக்கு क्वेश्चन எழுமல, ஏன் இந்த நிராகரிப்பு? வசனத்தை பார்த்தோமே ஆனால், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லச்சை என் முகத்தை மூடிட்டு. தாவீது இதை யார் நிமித்தம் அனுபவிச்சார்னா, கர்த்தர் நிமித்தம் அனுபவித்தார். இயேசுவே கர்த்தாவே தேவனே என் தேவனே. நீங்க சங்கீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்தையுமே என் தேவனே ஏன் என்னை எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, ஏன் என்னை கைவிட்டுன்னு சங்கீதம்ல தாவீது புலம்புகிறதை நாம் அனைவரும் பார்க்கிறோம். என் தேவனே, வார்த்தைக்கு வார்த்தை என் தேவனேன்னு தாவீது புலம்பினதினாலே மொத்த குடும்பமும் தாவீதை நிராகரித்தது. ஒருவேளை என் தேவனே என்று கதறி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்து அமர்ந்ததின் நிமித்தமாக ஒரு நிராகரிப்பை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏய், இந்த கடவுளை தேடி நீ எதுக்காக போற? why are you going behind this god, this useless god? இந்த கடவுள் உனக்கு என்ன செஞ்சாங்கன்னு உங்களுடைய சொந்த பந்தங்கள் சொல்லலாம், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் சொல்லலாம். இந்த கடவுளே நீ ஓடுறிய சர்ச்சுக்கு, உபவாச ஜபத்துக்கு போற, பெண்கள் ஜபத்துக்கு போற, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போற, முழுற ஜபம் வச்சா போறியே, இந்த கடவுளை தேடி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கியே, இந்த கடவுள் உனக்கு என்ன செய்தார்? இது நிமித்தம் உங்கள் குடும்பமோ, உங்கள் கணவரோ, உங்கள் மனைவியோ, இல்ல உங்க சுற்றத்தாரோ கடவுளின் பெயரை சொல்லி உங்களை நிந்தித்திருப்பார்கள். ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், எழுதி வச்சுக்கோங்க, God will lift up you one day. நிராகரிப்பு என்ற முள்ளை அவர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. உங்களை நிராகரித்தது யாரா வேணா இருக்கலாம், எவரா வேணாலும் இருக்கலாம், எந்த பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களை நிராகரித்த அவர்கள் முன்பாக நீங்கள் யாருக்காக நீங்கள் நிராகரிக்கப்பட்டீர்களோ அவரே உங்கள் கைகளை பிடித்து அவர்கள் முன்பாக உயர்த்தி வைப்பதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களை காணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஆனால் நம் ஒரு விஷயம் மீண்டுமாக அதை ரீகலெக்ட் பண்ண விரும்புகிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், பாஸ்டரோட லைஃப்ல மொத்த குடும்பமும் அவங்க இருந்த இடம் வந்து புன்னைக்காயில் என்ற கிராமம். ரொம்ப குட்டி பிள்ளைங்க. யோஷா வந்து ரேமா மாதிரி, பாஸ்டர் வந்து பிரைஸியோட குட்டி ஏஜ், 3 வயசு தான். யோஷாவுக்கு வந்து 1.5 வயசு. சர்ச்சுக்கு போனாங்க, வேற எந்த தப்புமே கிடையாது. சர்ச்சுக்கு போனாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மொத்த கிராமமும் அவங்களுக்கு இப்போ புன்னக்காயில் அந்த ஊருக்கு போனோன்னா எல்லாருமே ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க. இவங்க மாமான் வாங்க, அவங்க சித்தப்பான் வாங்க, இவங்க அத்தன் வாங்க, மொத்த கிராமமே ஏதாவது ஒரு ஆங்கிள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அப்போது சர்ச்சுக்கு போனாங்க, ஆண்டவரை தேடினாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக மொத்த கிராமமும் மொத்த உறவுகளும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? புறக்கணித்தார். The throne of rejection, புறக்கணிக்கப்பட்டார்கள் குடும்பமாக. சர்ச் ஆனால் அந்த சிச்சுவேஷன்லேயே அவங்க விடலை. சம்டைம்ஸ் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போகணுன்றக்காக சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்டில் நடந்து போனால் கல்லை விட்டு எரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு முந்தின நாளே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாமிரபரணி ஆறு இருக்குமா,
அந்த ஆற்றுக்குள்ளே அப்பாவுக்கு ஸ்விம்மிங் தெரியும், அம்மாவுக்கு ஸ்விம்மிங் தெரியுன்றனால யோசுவாவையும் பாஸ்டரையும் முதுகில் வச்சுட்டு ஒரு வாளியில் அழுக்கு ட்ரெஸ் துவைக்க போகிற மாதிரி அதுக்குள்ளே பைபிள், அந்த வாளிக்குள்ளே பைபிளெல்லாம் வச்சுட்டு மேலே அழுக்கு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு சர்ச்சுக்கு போட வேண்டிய சட்டையை அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த வாளியையும் சுமந்துக்கிட்டு பிள்ளைங்களையும் வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து அடுத்த கரைக்கு போய் சர்ச்சுக்கு போவாங்க. Do we take that much of effort? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு நாம் இத்தனை அதிகமான எஃபர்ட்ஸ் போடுறோமா? நிராகரித்தது உண்மைதான், ஆனால் நிராகரிக்கப்படும் போது நம்ம தேவனை தேடினாதானே. அப்பா நிராகரிப்பின் முள்ளு குத்துதுன்னு ஆண்டவர்கிட்ட வந்தாதானே அவர் எடுப்பார். நிராகரிச்சிட்டாங்கன்னு ஓரமாக இருந்தால் ஆண்டவர் ஒரு காலமும் எடுக்க முடியாதே. அந்த நிராகரிப்பின் முள் மொத்த கிராமமும் நிராகரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு மொத்த கிராமமும் அவர்களை ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. அந்த இத்தனை அவார்ட்ஸ் அந்த கிராமத்திலேருந்து புறக்கணிக்கப்பட்ட, அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனை அவார்ட்ஸ் இருக்குன்னு பாரு. இத்தனை அவார்ட்ஸ் இன்னைக்கு கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னா அந்த நிராகரிப்பின் முள் குத்திய போதும் தேவ சமூகத்தில் அமர்ந்ததினால் மாத்திரமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் நிராகரிச்சிட்டாங்க. சொந்த தகப்பன் நிராகரித்து விட்டார், தாய் நிராகரிச்சாச்சு, சகோதரர்கள் ஏலியனை போல வேற்று கிரகத்தில் உள்ள ஒரு பர்சனை போல ட்ரீட் பண்ணியாச்சு. எல்லாமே 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 தாவீதை நிராகரித்த பின்பும் ஏன் நிராகரித்தார்கள் என்று யோசித்த போது தேவன் நிமித்தமாக நிராகரித்தார்கள் என்றும் தெரிந்தும் கூட தாவீது என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே என்று ஓடி தேவ சமூகத்திலே அமர்ந்ததினாலே அந்த நிராகரிப்பின் முள்ளை தேவன் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து அகற்றினார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஒருவேளை ஒரு நிராகரிப்பின் முள் உங்கள் குடும்பத்தின் நிமித்தமாக, உங்கள் உறவினர்கள் நிமித்தமாக, உங்கள் சொந்த பந்தங்கள் நிமித்தமாக, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலோ இல்லை, உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லையா, இந்த பர்டிகுலர் பர்சனை நான் ரொம்ப நேசிச்சேன், இந்த பர்டிகுலர் பர்சனை நான் எல்லைகள் தாண்டி நான் நம்பினேன் அப்படின்னு யாரையாவது நீங்கள் நம்பி ஒரு நிராகரிப்பின் முள்ளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த காலை வேளையிலே just submit to God, அந்த நிராகரிப்பின் முள்ளை அவர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக தாவீதை குத்திய அந்த முள் தனிமையின் முள், the thorn of loneliness. இரண்டாவது தாவீதை குத்திய அந்த முள் தனிமையின் முள், தனிமை என்கிற அந்த முள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தனிமையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப ஈஸி கிடையாது. இருக்கிறதுலே பெரிய சித்திரவதை எது அப்படின்னா ஒருத்தவங்கள தனியாக வைக்கிறது தான். ஒருத்தவங்களை தனியாக வச்சு பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும். சீரியஸ்லி எல்லா வீட்டில் இருக்க தாய்மார்களுக்கு தெரியும். ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம், பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணிடும், ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். தட்ஸ் ட்ரூ. தனிமை அதை போல சித்திரவதை வேற எதுவுமே கிடையாது. அந்த தனிமை என்கிற முள்ளை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சுமந்தார். ஏன் அந்த தனிமையின் முள்? தகப்பன் நிராகரிச்சாச்சு, தாய் நிராகரிச்சாச்சு, சகோதரர் நிராகரிச்சார், எல்லாமே நிராகரிச்சா நிராகரித்த மனிதன் ஆட்டோமேட்டிக்காக தனிமையை உணர்ந்துதான் ஆக வேண்டும். தனக்கு சொந்தம்னு நினைச்ச எல்லாரும் தான் தான் இவங்க தான் எல்லாமே, இவங்க தான் என் அப்பா, இவங்க தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, இவங்க தான் எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கி தருவாங்க அப்படின்னு நம்பின அப்பா, எங்கள் அம்மா எனக்கு ஆசையாக சமைச்சு தருவாங்கன்னு நம்பின அம்மா, நான் கூட சேர்ந்து விளாடுவேன்னு நினச்ச சகோதரர், எனக்கு ஒன்றா என் அண்ணன் தம்பி வந்து நிற்பாங்க அப்படின்னு நினச்ச மொத்த குடும்பமே நிராகரித்த பின்பு நிச்சயமாகவே தாவீது என்னதான் செய்ய வேண்டும், ஒரு தனிமையின் பாதைக்குள்ளாய் கடந்து செல்லதான் வேண்டும். தாவீது இரண்டாவதாக அனுபவித்த முள் தனிமை என்ற முள். ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஒரு லோன்லினஸோட, ஒரு எம்டினஸோட, தனிமையோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் அந்த தனிமையிலே உங்களை கரம் பிடித்து நடத்த ஒருவர் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 25:16 சங்கீதம் 25:16 என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது we could clearly understand தாவீது அவர் சொல்றார், லிட்டரலி ஓப்பன் அப் பண்றார், நான் தனித்தவனும், நான் தனியா இருக்கேன், அழுகிறார், கதறார், நான் தனித்திருக்கிறேன். இங்கே தனிமை என்கிற முள் தாவீதை குத்துகிறதை தாவீது he is expressing, அவர் சொல்றார், வெளியில சொல்றார். ஏன் வெளில சொல்றார்? அவரால் தாங்க முடியல, எல்லாருமே நிராகரிச்சிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை.
தாவீது இஸ் கிரையிங் அலவுட். 2 விதமான தனிமை இருக்கிறது. ஒன்று, யாருமே இல்லை அதனால நான் தனியாக இருக்கேன். செகண்ட் ஒன், எனக்கு எல்லாருமே இருக்காங்க ஆனாலும் நான் தனியாக தான் இருக்கேன். லுக், எனக்கு யாருமே இல்லை நான் தனியாக இருக்கேன் அப்படின்ற வழியை கூட, யாருமே இல்லை அதனால தான் நான் தனியாக இருக்கேன் நம்ம என்ன பண்ணிடலாம், மைண்டில் ஏற்றிடலாம். பட் ஜஸ்ட் திங்க் ஆஃப், என்னை சுற்றி 1000 பேர் இருக்காங்கப்பா, எனக்காக என் அம்மா இருக்காங்க, எனக்காக என் அப்பா இருக்காங்க, எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் நான் எப்படி தான் இருக்கேன், தனியாக தான் இருக்கேன். ஒருவேளை அப்படி ஒரு தனிமையான எனக்கான எல்லா உறவுகளும் என்னோடு இருந்தும், என் சகோதரர் சகோதரி, என் தாய் தகப்பன், எனக்கான என் தாத்தா பாட்டி அம்மாச்சி, whoever it is, lots of relationships சுத்தி இருந்தாலும் I'm still carrying a loneliness. நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு ஒருவேளை அமர்ந்திருப்பீர்களானால் அந்த தனிமையிலே உங்களோடு இடைப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹalleluya, ஆமேன், ஹalleluya. ஒரு குட்டி கதை கிடையாது, வீட்டில் நடந்த சம்பவம் தான். இங்கே வீட்டில் பேர்ட்ஸ் வளர்த்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் ஒரு குட்டி கேஸில் ஒரு குட்டி கூண்டில் பறவையெல்லாம் வளர்த்தோம், பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்தோம். அதில் 2 ஜோடி வாங்கி வச்சுருந்தோம். சரியா, 2 ஜோடி வாங்கி வச்சோம்னா கீழே வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த சைனஸ் வீசிங் அந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாடியில் கொண்டு போய் வச்சோம். மாடியில் கொண்டு போய் வைக்கும்போது 2 ஜோடி, நல்லா லிசன் பண்ணணும், ஓகே? உங்களுக்கு அதான் நான் கதை சொல்கிறேன். சரி, ஓகே. 2 ஜோடி. அப்போ அந்த 2 ஜோடியில் ஒரு ஜோடியில் இருந்த ஆண் பறவை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா செத்துருச்சு. அதுக்கு ஏதோ மேலே இருக்கும்போது அதுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆச்சா, இல்லை அதுக்கு எதுவும் அந்த வெயில் தாங்க முடியலையா, அது என்னென்னு ப்ராப்பராக தெரியல. அந்த ஒரு ஆண் பறவை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா செத்துருச்சு. இப்போ மீதம் எத்தனை பேர் இருக்கா? 3 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் ஒரு பேரு, இவங்க தனியாக இருக்காங்க. இந்த மேடம் என்ன பண்ணுறாங்க, தனியாக இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த பேர்ட்ஸை டைம் எடுத்து வாட்ச் பண்ணுவோம். அழகாக இருக்கும் வாட்ச் பண்ணுறதுக்கு. இந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேர்கிட்ட பேச மாட்டாங்க. இவங்க தனி குடும்பம். இவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, அவங்க வேலையை இவங்க பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வீட்டில் ஒரு டெத்து நடந்துருச்சு. இந்த டெத்து நடந்த உடனே இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் விசாரிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, பக்கத்தில் வீட்டில் இருக்கிற குருவிங்களாம் என்ன பண்ணுது, கிச்சு இது பண்ணும். ஆனால் அந்த ஒன்று என்ன பண்ணுன்னா பேசவே பேசாது. எங்களுக்கு ஷாக்காக இருக்கும். அதுக்கிட்ட பேசவே பேசாது. தனியாக இருக்கும். லிட்ரலி தனியாக இருக்கும். கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம். அந்த 2 அந்த கூட்டோட வாசல் என்ன கூப்பிடும். ஆனால் இது ரியாக்ட் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். தானாக தன்னோட தோலெல்லாம் பிச்சுக்கிட்டு அது மண்டையை போய் முட்டும். அந்த கேஸில் போய் இப்படி மண்டையெல்லாம் முட்டிட்டு தானாக அந்த தோலெல்லாம் பிச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் தான் இருக்கும். அந்த கடைசியில் அந்த குருவி இறந்தே போயிடுச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் பார்க்குறோம், அந்த லிட்ரலி அது இறந்தே போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அதாவது ஒரு மனிதனை போல அறிவில்லாத அந்த மிருக ஜீவன்களுக்கே ஒருவர் மேல் ஒருவர் இத்தனை அதிகமான பாசம் ஐக்கியம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரால் தனிமையை ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு குருவிக்கே தனிமையை ஃபேஸ் பண்ண முடியலனா ஒரு மனுஷனால் எப்படி ஃபேஸ் பண்ண? ஜஸ்ட் திங்க் ஆஃப், ஒரு குருவி பக்கத்தில் இருக்க குருவிலாம் பேசியும் கூட அந்த பேர்டுக்கு ஒரு தனிமையை ஃபேஸ் பண்ண முடியலைன்னா, தாவீதால எல்லாரும் இருந்தோம், ராஜான்ற பதவி இருந்தோம், ராஜாவுக்கு செக்யூரிட்டின்னு அத்தனை பேர் இருந்தோம், ராஜாவுக்கு எல்லா விதமான சொகுசான வாழ்க்கை இருந்தோம், எல்லா விதமான செல்வங்கள் இருந்தோம். தாவீது ஒரு தனிமையை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு, எத்தனை அதிகமாக அவருக்கு வலிச்சிருக்கும். தாவீதை சுற்றி இருந்த எல்லாரும் தாவீது தலையில் இருந்த அந்த கிரீடத்தை பார்த்தார்களே தவிர தாவீது அனுபவித்த அந்த தனிமையை ஒருவரும் அறியவில்லை. இருக்கிறதுலே மோஸ்ட் டிப்ரெசிவ் ஸ்டேட் என்ன அப்படின்னா தனிமை தான். ஜெயிலில் ஒருத்தவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக தான் வைப்பாங்க. கொஞ்சம் ஒரு நாள் ஒரு 2-3 அக்யூஸ்டை கூட என்ன பண்ணுவாங்க, ஒன்றா சேர்த்து அடைச்சி வச்சுருவாங்க. ஆனால் பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு கொலை செஞ்சுருக்காரு, முக்கியமான ஒரு சம்பவம் செஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவர் இன்னொருத்தவங்க கூட பேசினா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தனியாக ஒரு லாக்கரில் போட்டு அடைச்சி வைப்பாங்க. பிகாஸ் தனிமை மாதிரி கொடுமையான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. தாவீது அப்படிப்பட்ட தனிமையை தான் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்தார். தாவீது ராஜா தான்.
தாவீது ராஜா தான், வெளியில பார்க்கிறதுக்கு அவர் ராஜா தான், ஆனால் மனதுக்குள்ளே அவர் சொல்ல முடியாத ஒரு தனிமையை அவர் சுமந்து கொண்டிருந்தார். சங்கீதம் 38 சங்கீதம் 11 வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, சிநேகிதர் தோழர் எல்லாருமே, என் இனத்தார், எவ்ரிவன் தாவீதனுடைய வாழ்க்கையில இருந்த இவங்க மட்டும்தான், அவங்க மட்டும்தான் சொல்ல முடியாத அளவுக்கு தாய், தகப்பன், சகோதரர், தோழர், இனத்தார்னு சொல்லி எவ்ரிவன் stood away from David's life. எல்லாருமே தாவீதனுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளியே நிற்கிறாங்க. தாவீதுக்கு என்று ஆறுதல் சொல்லவோ, தாவீதை விசாரிக்கவோ யாரும் இல்லாத ஒரு நிலையை தாவீது சந்தித்தார். நாம் யாவரும் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 142 சங்கீதம் 4 வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பாரும் ஒருவரும் இல்லை. See how painful. தாவீதுக்கு எல்லா பக்கமும் சுத்தி பார்க்கிறார், but there is no one for David. இப்ப தாவீது என்னப்பா நல்லா இருக்கியா, தாவீது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட there was no one. நம்ம தனியா இருந்தா கூட அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கக்கா, என்னக்கா சாப்பிட்டீங்களாக்கா கேட்பாங்க தானே. ஆனா தாவீதுக்கு யாருமே இல்லையா, ஒருத்தர் கூட இல்லையா. அவர் பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்றார், ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு. எப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நண்பர் கிடையாது, என் இனத்தார் கிடையாது, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஆள் இல்லை, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஆள் இல்லை. தாவீது நீ எங்க இருக்க, நீ சாப்பிட்டியான்னு விசாரிப்பார் கூட யாருமே இல்லை. தாவீது சொல்ல முடியாத தனிமை என்ற ஒரு முள்ளை தன் வாழ்க்கையிலே அவர் சுமந்தார். உங்க எல்லாருக்குமே கோவிட் டைம் ஞாபகம் இருக்கும். கோவிட் டைமில் கோவிட் வந்து செத்தவங்களை விட அந்த கோவிட்னால தனிமைப்படுத்தப்பட்டு செத்தவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. குடும்பத்து முன்னாடி கண்ணில் காட்டியிருந்தா கூட என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ நம்ம பிள்ளைக்காக, நம்ம ஃபேமிலிக்காக ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கோம், வாழ வச்சிருக்கோம். பேரம்பேத்தியை பார்த்து அந்த அவங்களோட சிரிப்புக்காவது ஐயோ என் உயிர் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு they might have taken some effort to live. தனியாக வைக்கிறேன் 4 சுவத்துக்குள்ளே வச்சு, 4 காலையில் ஒரு ஆப்பிள், மதியானம் ஒரு ஆப்பிள்னு, இதை தான் சாப்பிடணும், இந்த மெடிசன் தான் எடுக்கணும், இப்படி தான் இருக்கணும், மாஸ்க் போடணும், மூச்சே விட முடியாது. சும்மா மாஸ்க் போட்டாலே மூச்சு போட முடியாது. ஒரு ரூம்குள்ளே போட்டு மாஸ்க்கை போட்டால் எவ்வளோ பேத்தட்டிக். சி லிட்ரலி வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு மறித்த நபர்கள்னா அந்த கோவிட் பீரியட்ல இருந்த பீப்புள்ஸ் தான். சி தனிமையை அனுபவித்த நபர். அப்போ அந்த கோவிட் டைமில் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் இருந்த நபர்கள் சந்தித்த தனிமையை நம்ம இத்தனை அதிகமாக பேசுகிறோமே. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சிறு வயது முதல் ஒரு தனிமையை அவர் சுமந்து கொண்டு வந்தார். தகப்பன் எல்லாரையும் இராணுவத்துக்கு படிக்க வச்சார்ப்பா, ஆனால் என்ன பண்ணுவார், ஆடு மேய்க்க வச்சார். தாய் பேசவே இல்லை, சகோதரர் ஏலியன்ஸ் மாதிரி பார்க்குறாங்க, நண்பர்கள் கிடையவே கிடையாது, இனத்தார் தூரமாக போயிட்டாங்க, விசாரிப்பார் யாருமே இல்லை. நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலை, தனிமையின் நிலை. ஒருவேளை உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்தும் கூட ஒரு தனிமையான மனநிலையிலே நீங்கள் இந்த காலை வேளையிலே அமர்ந்திருப்பீர்களானால் கைகளை உயர்த்தி என் கையை பிடிச்சிக்கோங்க ஏசப்பா சொல்லுவீங்களா? என் கைகளை பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே. தனிமை என்ற அந்த முள்ளிலிருந்து தேவன் உங்கள் கைகளை பிடித்து அவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது தாவீதை குத்திய முள் எது என்று பார்த்தோமானால் துரோகம் என்கிற முள். துரோகம் என்கிற முள். The thorn of betrayal. The thorn of betrayal. துரோகம் என்கிற முள். நம்பின எல்லாரும் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. எப்பா நான் நம்பினேன், எங்கள் அம்மாவை நம்பினேன், அப்பாவை நம்பினேன், எல்லாரையும் நம்பினேன், நீங்கள் கூட தான் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டீங்க, இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. எனக்கு துரோகம் பண்ணது ஏன் அடுத்த தெருவில் இருக்கவல்லப்பா, ஏன் கூட ஏன் பக்கத்தில் எனக்கு அடுத்து ஜஸ்ட் நியாமி என் தோளில் கை போட்ட அந்த நபர், என்னை கட்டி அணைச்ச அந்த நபர் எனக்கு துரோகம் செய்தார்கள். David was facing a very, very, very big, drastic pain that cannot be expressed by words. வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு பெரிய வலியை தாவீது சந்தித்தார்.
யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் சின்னதாக ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்தினாலே நம்ம என்ன பண்ணுவோம்? வானத்துக்கு பூமிக்கு தவோம். லிட்டரலி இட் ஹேப்பன்ஸ். கரெக்ட் தானே? ஒரு சின்னதாக நம்மளை ஒரு சின்னதாக யாராவது ஒருத்தவங்க ஒரு சின்ன விஷயத்தில் ஏமாத்தினாலே நம்மளால என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. ஆனால் இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையிலே தான் நம்பின, தான் நேசித்த, தான் அதிகமாய் இவங்க தான் என் வாழ்க்கைன்னு நம்பின அனைவரும் தாவீதுக்கு துரோகம் செய்தனர். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 41 சங்கீதம் 9 வசனம். சங்கீதம் 41 சங்கீதம் 9 வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் பிராண சிநேகிதனும். பிராண சிநேகிதனை யாரு? என்னோட உயிர் நண்பன், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய உயிர் நண்பன். டேய் மச்சான், நான் உனக்காக உயிரே கொடுப்பேன்டா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. நீ இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன்டா, வாடா சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. நம்ம லைஃப்பில் எதனால் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்னு ஒரு பர்சன் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த பர்சன் என்ன பண்ணிட்டாங்க? தாவீதோடைய லைஃப்பில் துரோகம் செய்தார்கள். என் பிராண சிநேகிதன், பிராண உயிர் நண்பன், என் உயிருக்கும் அதிகமாய் நான் என் உயிரை விட என் நண்பனை தான் நான் அதிகமாக நேசித்தேன். என் உயிரை விட அதிகமாக நேசித்த என் பிராண சிநேகிதன் எனக்கு துரோகம் செய்தான். அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நான் நம்பினவனும். நான் நம்பின பர்சன். என் லைஃப்பில் 1000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்? ஒரே ஒரு பர்சனை தான் நம்பினேன். நான் நம்பினவன். நான் நம்பினவர்கள் அப்படின்னு இல்லை, நான் நம்பினவன். என் லைஃப்பில் நிறையா பேர் இருக்காங்க. எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க? எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? என் லைஃப்பில் சான்ஸே இல்லை, நிறையா பேர் இருக்காங்க. ஆனாலும் நான் ஒரு பர்சன் நம்பினேன். அந்த ஒரு பர்சன் என் லைஃப்பை அந்த செடியை வேரோட பிடுங்கி எரிகிற மாதிரி இப்படி சும்மா கட் பண்ணியிருந்தா கூட வளர்ந்துருக்கும். அப்படியே வேரோட அசைச்சு பிடுங்கி எரிஞ்சு எனக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்தான். 3வது அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன அப்பம் புசித்தவனுமாகிய, அதாவது என் கூட சேர்ந்து சாப்பிட்டதில்லை, என் அப்பம்னா ஒரே தட்டில் சாப்பிட்டோம்ப்பா. நானும் அவனை என்ன பண்ணோம்? ஒரே தட்டில் சாப்பிட்டோம். என் அண்ணன் தம்பி கூட நான் அப்படி சாப்பிட்டதில்லை. ஆனால் நானும் அந்த பர்டிகுலர் பர்சனும் நான் அதிகமாக ஒருத்தரை நேசிச்சல்ல, என் லிமிட்டை தாண்டி, என் அம்மாவை தாண்டி, என் அப்பாவை தாண்டி ஒரே ஒரு பர்சனை நான் அதிகமாக நேசிச்சல. ஒரே தட்டில் பரவாயில்ல, 2 பேரோட எச்சி தானே பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஒரே தட்டில் ஒரு பர்சன் கூட நான் நம்பி சாப்பிட்டேன். அந்த ஒரு பர்சன் எனக்கு துரோகம் செய்தான். யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் நம்பி ஏமாந்த தாவீது ஒருத்தரை அதிகமாக நம்புறார். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என்னோட அப்பம் புசித்தவனும் ஆகிய ஒருவன் எனக்கு என்ன பண்ணிட்டான்? துரோகம் செய்தான். இங்கே யாரை பற்றி தாவீது பேசுகிறார் என்று பார்த்தோமே ஆனால் அகித்தோப்பலை பற்றி தாவீது பேசுகிறார். அகித்தோப்பல் யார் என்றால் தாவீதுடைய உயிர் நண்பன். அகித்தோப்பல் யாரு? தாவீதோடைய உயிர் நண்பன். he knows all secrets about David. தாவீதோட பாசிட்டிவ் தெரியும், தாவீதோட நெகட்டிவ் தெரியும், தாவீதோட வீக்னஸ் தெரியும், தாவீதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், தாவீது எந்த இடத்துல அழுவாருன்னு தெரியும், எந்த இடத்துல சிரிப்பாருன்னு தெரியும், இன்னைக்கு ஒயிட் ஷர்ட் போடுவாரா இல்லை தாவீது இன்னைக்கு பிளாக் ஷர்ட் போடுவாரா. he knows every minute details about David. தாவீது கூடவே டிராவல் பண்ணவர் இந்த அகித்தோப்பேல். பிராண சிநேகிதன், என் உயிர் நண்பன். அந்த நண்பனுக்காக நான் உயிரை கொடுக்கலான்னு நினைச்சேன், அவன் எனக்கா உயிரே கொடுக்குறேன்னு சொன்னான் அப்படின்னு நினைச்ச அந்த பிராண சிநேகிதன் என் உயிர் நண்பனாகிய அகித்தோப்பேல். நான் நம்பின எல்லாரும் என் லைஃப்ல என்ன விட்டுட்டு போகும்போது இந்த ஒரு உயிர் நண்பனை நான் நம்பின இந்த அகித்தோப்பேல், என்னோட அப்பம் புசித்த இந்த அகித்தோப்பேல். தாவீது சொல்றார், வேற யாராவது செஞ்சிருந்தா நான் தாங்கியிருப்பேன். என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் செய்த அகித்தோப்பேல். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 55 சங்கீதம் 12, 13 வசனம். அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா தாவீது புலம்புகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 55, 12, 13 வசனம் வாசிப்போம். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல,
அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க். தாவீது சொல்றாரு, எப்பா என்னை ஏமாத்தினது என் சத்துரு, எதிரி இல்லை, என் சத்துரு அல்ல, யாரோ ஒரு அடுத்த தெருவில் இருக்க நபர் அல்ல, வேற ஊர்ல இருக்க யாரோ ஒருவர் அல்ல, என் தோழனும் எனக்கு சமமான மனுஷனும், எனக்கு வழி காட்டின, என்னை பார்த்து எல்லாம் தெரிஞ்ச, என் கூடவே டிராவல் பண்ண, என் கையை பிடிச்சி நடந்தேடா, நான் எங்கே போனாலும் என் கூடயே வந்தேடா, ஒரே தட்டில் சேர்ந்து சாப்பிட்டோமே, ஒரே சட்டையை 2 பேர் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோமே, நீயா எனக்கு துரோகம் செஞ்ச. ஒருவேளை நீங்கள் ஒருவேளை என் பிராண சிநேகிதன் என்று உங்கள் உயிருக்கு மேலாக நம்பின ஒருவர், நீங்கள் அளவுக்கு அதிகமான என் நம்பிக்கைக்கும் பாத்திரத்தை தாண்டி இவர் ஒரு ஸ்பெஷலான பர்சன் நம்பின ஒருவர், நீங்கள் அப்பம் புசித்த ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு துரோகம் செய்திருப்பார்களானால், துரோகம் என்ற முள்ளை வைத்து உங்களை குத்திருப்பார்களானால், அந்த வலியை தாங்க முடியாமல் இந்த துரோகத்தின் முள்ளை நீங்கள் சுமந்து கொண்டு இந்த காலை வேளையிலே, ஐயோ இந்த துரோகத்தின் முள்ளை வேற யார் எனக்கு தரல, நான் நம்பின என் கூட உட்கார்ந்து சாப்பிட்ட என் பிராண சிநேகிதன், என் உயிருக்கு மேலாக நேசித்த அந்த ஒரு நபர் எனக்கு செய்த இந்த துரோகம் என்ற முள்ளை எடுத்து எறிய முடியாமல் தாங்க முடியாத வலியோடு நான் இந்த காலை வேளையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற கண்ணீரோடு நீங்கள் இருப்பீர்களானால், அந்த துரோகத்தின் முள்ளை இந்த காலை வேளையில் அவர் எடுத்து போடுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா, சரி ஃப்ரெண்டு தான் அப்படி, தாவீதுக்கு எல்லாரையும் நம்பி காட் டயர்டு, ஒரு வழியாக டயர்ட் ஆயாச்சு. ஐயோ கடவுளே, எல்லாரையும் நம்பி என்ன ஆயிட்டேன், ஐ எம் மச் டயர்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும்போது ஃப்ரெண்டும் ஏமாத்திட்டான். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வாழ்கிறதே யாருக்காக, என் பிள்ளைக்காக. யூனிவர்சல் டைலாக். வாழ்கிற வீட்டில் யாரும் இல்லைன்னா எல்லாரும் சொல்கிற ஒரு பெரிய வேத வசனம் என்ன அப்படின்னா, நான் வாழ்கிறதே என் பிள்ளைக்காக. ஜஸ்ட் திங்க். பதவிக்காக, ராஜா என்ற ஒரு ஸ்தானத்துக்காக ஆசையா பெத்த, ஆசையா வளர்த்த அப்சலோம், அப்பா 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 எனக்கு சாக்லேட் வேணும்ப்பா அப்படின்னு ஓடி சின்ன வயசுல அப்பா பின்னாடி வந்த அப்சலோம், அப்பா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை வச்சுருக்காங்கப்பா, எனக்கு நீங்கள் வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்ட அப்சலோம், இன்னைக்கு வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது தகப்பன் என்றும் பாராமல், தாவீது லைஃப்ல யாருமே கிடையாது. தகப்பன் நிராகரிச்சிட்டாங்க, தாய் நிராகரிச்சிட்டாங்க, நம்பினவர்கள் நிராகரிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டை ஏமாத்திட்டான், எல்லாருமே ஏமாத்தியாச்சு. என் பையனுக்காக வாழ்றேன்னு போகும்போது பையன் என்ன பண்றான், அவங்களாம் வச்சிருந்ததை விட ஒரு பெரிய கத்தியா வச்சிருக்கான். விச் மீன்ஸ், இங்கே கத்தி நான் லிட்டரலாக கத்தியை மீன் பண்ணல, அவங்க எல்லாம் செய்த துரோகத்தை விட இங்கே ஒரு பெரிய துரோகத்தோடு காத்து கொண்டிருந்தான். How much painful. நீங்கள் நம்பின யாருமே இல்லைப்பா, என் பிள்ளைதான் உயிர் மூச்சை பிடிச்சி உங்கள் பிள்ளைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே உங்கள் பிள்ளையும் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. ஆனால் அந்த துரோகத்தை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. which means உங்களை நீங்கள் நம்பின அனைத்து உறவுகளும், இங்கே பிள்ளைனோடனே லிட்டரலாக உங்கள் பிள்ளை கிடையாது. which means நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக நம்புனீங்களோ, யாரெல்லாம் லிமிட்டை கிராஸ் பண்ணி இவங்களை இவ்வளோதான் நம்பணும் அப்படின்ற ஒரு பவுண்டரியை தாண்டி, இல்லை இவங்களை நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ப போகிறேன் அப்படின்னு அந்த பவுண்டரியை தாண்டி நீங்கள் யாரெல்லாம் லிமிட்டே இல்லாமல் அன்லிமிட்டடாக நீங்கள் நம்புனீங்களோ,
அவங்க எல்லாம் உங்க வாழ்க்கையிலே அறைந்த குத்தின அந்த துரோகத்தின் முள்ளை இந்த காலை வேளையிலே தேவன் பிடுங்கி எறிய அவர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆல் யூ ஹேவ் டு சப்மிட் yourself in God's hand. ஏசப்பா, ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, ஓடி போங்க தகப்பன் இடத்துல. தகப்பனே என்ன பண்ணுது, இந்த முள் குத்திட்டு இருக்கு ஏசப்பா, எடுங்க ஏசப்பா, என் காலில் இருந்து குத்திட்டு இருக்கு, கைண்ட்லி டேக் இட், ரிமூவ் இட் அப்படி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஏசப்பா எனக்கு குத்தி இருக்க இந்த துரோகத்தின் முள்ளை, எனக்கு குத்தி இருக்கிற இந்த தனிமையின் முள்ளை, என்னை குத்தி கொண்டிருக்கிற இந்த நிராகரிப்பின் முள்ளை என்னால் எடுக்க முடியல ஆண்டவரே, ஏசப்பா அப்பா அப்பா நீங்க தான்ப்பா எடுத்து விடணும், வலிக்குதுப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவருடைய சமூகத்திலே போய் நீங்கள் அமருவீர்கள். ஆனால் அவர் வலிக்காம அவர் எடுப்பாரு, எடுக்காம விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya, ஆமென் ஹalleluya. அதை எடுக்கக்கூடிய ட்ரிக் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க எடுத்தீங்கன்னா வலிக்கும். சேஃப்டி பின்ன வச்சு குத்த 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 என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். நீங்க எடுத்தீங்கன்னா வலிக்கும், ரத்தம் வரும், குத்த குத்த சம்டைம்ஸ் முள் உள்ள கூட போகலாம், தனிமையின் முள் ஆழமா போகலாம், நிராகரிப்பின் முள் ஆழமாக போகலாம், துரோகம் என்கிற முள் ஆழமாக செல்லலாம். நீங்கள் எடுக்காமல் உங்களை படைத்த தகப்பனிடத்தில் நீங்கள் ஓடி சென்று, அப்பா குத்துது, வலிக்குது, இட்ஸ் பெயின்ஃபுல் சொல்லி பாருங்க. வலிக்காம உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எப்பயாவது முள்ளு குத்துனா வலிக்கிற மாதிரி எடுத்திருக்கீங்களா? கொண்டா காலை காட்டு அப்படின்னு சொல்லி நீங்க கடப்பாறையோ ஸ்க்ரூ டிரைவரை வச்சு எடுத்திருக்கீங்களா? இல்லைல்ல. எண்ணெய் போட்டு எப்படி எந்த அளவுக்கு சிம்பிளிஃபையாக எடுக்க முடியுமோ ஏதாவது ஒன்று தடவி, ஏதாவது அதுக்காக ஒரு க்ரீம் கூட போய் வாங்கி, முடிஞ்ச டாக்டரை போய் டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு we take lots of effort. ஆமென். உலகத்தில் இருக்க தாய் தகப்பனாகிய நீங்களும் நானும் ஒரு சின்ன முள்ள நம்மளுக்கு தேவன் தந்த பிள்ளைகளுடைய கால்களிலிருந்து எடுக்க இத்தனை அதிக பிரயாசப்பட்டோமானால், நம்மளை படைத்த அந்த பரம தகப்பன் கையில் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் வலிக்காம எடுப்பார், வலியே தெரியாம அவர் எடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை குத்தி கொண்டிருக்கிற முள் அது எதுவா இருந்தாலும், சின்ன முள்ளோ பெரிய முள்ளோ, ஆழமா இருக்கோ மேல லைட்டா குத்தி இருக்கோ, however it might be, அதை எடுத்து போட அவர் வல்லவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya, ஆமென் ஹalleluya. சம்டைம்ஸ் இந்த துரோகம் என்கிற முள் நம்மை குத்தும் போது, துரோகத்தின் முள் நம்மை குத்தும் போது நமக்கு என்ன வரும்? கண்ணீர் தான் வரும். கண்ணீரை தாண்டி 1000 கேள்விகள் வரும். மற்ற முள்ளு குத்தும் போதாவது ஐயோ அம்மா வலிக்குதுன்னு ஒரு ஓரமாக உட்காரும். தனிமையின் முள் குத்தும் போது என்ன பண்ணுவோம்? ஐயோ நான் தனியாக இருக்கேன்னு ஒரு ஓரமாக உட்காரும். நிராகரிப்பின் முள் குத்தும் போது ஐயோ எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு ஒரு ஓரமாக உட்காரும். ஆனா துரோகத்தின் முள், நம்பினவர்கள், பிராண சிநேகிதன், அக்கூடவே சேர்ந்து அப்பம் புசித்தவன் ஒரு துரோகம் செய்யும் போது சவுலின் ஈட்டி தாவீதின் இருதயத்தை தான் குத்தி. ஆனால் அப்சலோமின் வாள் தாவீதினுடைய மொத்த நம்பிக்கையும் அது உடை தெரிந்தது. துரோகம். சவுல் ஈட்டியை வச்சு குத்தும் போது தாவீதுக்கு வலிக்கல பெருசா. ஆனால் அப்சலோம் ஏமாற்றிய போது, துரோகம் செய்த போது, அப்பா எனக்கு ராஜாவாகணும்னு ஆசை இருக்குன்னு போய் அப்பாட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அவரே பா கொஞ்சம் ஒரு ஏஜ் வரட்டும், நீ தான்ப்பா அடுத்த ராஜா, எனக்கு அடுத்து யாரு, நீ தான் ராஜான்னு சொல்லியிருப்பாரா மாட்டாரா? நிச்சயமாக சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே சொந்த மகன் தகப்பனுக்கு துரோகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த துரோகம் என்ற முள் நம் வாழ்க்கையில நுழையும் போது நமக்குள்ள 1000 கேள்வி வரும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? என்ன ஏமாத்த இவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவங்களை இவ்வளோ நம்பினேனே, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க? இவங்களுக்கு நான் ஒரு துரோகமும் செய்யலையே, ஆனால் எனக்கு ஏன் இவங்க துரோகம் செஞ்சாங்க? இவ்வளோ நேசிச்சதை தவிர இவங்களை நான் எல்லாரையும் நேசிச்சதை விட இந்த ஒரு நபரை நான் அதிகமாக நேசிச்சது எனக்கு கிடைச்சது இந்த துரோகம் தானா? இப்படி பல ஆயிரம் கேள்விகள் எழும்பலாம். எல்லா வலிகளை விட இந்த துரோகம் என்கிற முள் ஏற்படுத்தக்கூடிய வலி அது அதிகமானது.
அப்படிப்பட்ட அதிகமான வலியை துரோகத்தின் முள்ளினாலே நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த முள்ளை தேவன் இந்த காலை வேளையிலே எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சோஃபார் தாவீதை குத்திய 3 முள்களை பற்றி உங்களோடு நான் பேசினேன். என்னென்ன முள் சொல்லுங்க பார்ப்போம். நிராகரிப்பு என்ற முள், தனிமை என்ற முள், துரோகம். இந்த முள் எல்லாமே தாவீதை வெளியிலிருந்து குத்துச்சு. எங்கிருந்து குத்துச்சு? வெளியிருந்து குத்துச்சு. இந்த முட்கள், நிராகரிப்பு என்னும் முள், தனிமை என்னும் முள், துரோகம் என்னும் முள், இது அனைத்துமே தாவீதை வெளியிலிருந்து வெளிப்புறமாக குத்திய முட்கள். ஆனால் இப்பொழுது கடைசியாக நான் உங்களிடத்தில் சொல்ல போகிற இந்த முள் தாவீதுக்கு உள்ளாகவே இருந்து குத்தியது. இதுதான் குற்ற மனசாட்சி என்னும் முள். த த்ரான் ஆஃப் கில்ட், குற்ற மனசாட்சி என்ற முள். இதுக்கு வேற யாரும் ரீசன் இல்லை. யார் தான் ரீசன்? தாவீதே ரீசன். யாருமே ரீசன். தனக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி என்ற முள் தாவீதை குத்தி கொண்டே இருந்தது. தாவீதை வாழ முடியாத அளவுக்கு, தாவீதாலே சிரிக்க முடியாத அளவுக்கு, தாவீதாலே தூங்க முடியாத அளவுக்கு, தாவீதாலே சிந்திக்க முடியாத அளவுக்கு, தாவீதாலே எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு தாவீதை குற்ற மனசாட்சி என்ற ஒரு முள் குத்தி கொண்டே இருந்தது. எல்லா முள்ள பற்றி எல்லாருமே கேட்டாங்க. என்னப்பா உனக்கு அந்த முள் குத்துச்சா? தனியாக இருக்கியா? ஆண்டவரை நம்பி போனையே, தனியாக இருக்கியா? நிராகரிக்கப்பட்டியா? அப்படின்னு சொல்லி எல்லா முள்ளை பற்றி எல்லாரும் விசாரித்தாங்க. ஆனால் இந்த முள்ளை பற்றி யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனாலும் இந்த முள் தாவீதுக்குள்ளே குத்தி கொண்டே இருந்தது. அது என்ன? தாவீது செய்த மிக பெரிய பாவம். பத்சேபால் என்ற பெண்ணுடன் தாவீது செய்த மிக பெரிய பாவம். தன்னுடைய சுய இச்சைக்காக தாவீது செய்த மிக பெரிய பாவம் தாவீதை தனக்குள்ளாகவே குத்தி கொண்டிருந்தது. ஒருவேளை உங்களை மற்றவங்களாம் குத்தின முள்ளு ஒரு பக்கம் குத்திட்டு இருக்கும் போது யாருக்குமே தெரியாம உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் அந்தரங்கத்தில் நோ ஒன் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இதயத்துல ஒரு முள் குத்தி கொண்டிருக்குமானால் அந்த முள்ளை ஆண்டவருடைய கரங்களிலே நீங்கள் கொடுப்பீர்கள். ஆனால் அந்த முள்ளை இந்த காலை வேளையிலே அவர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஹல்லேலூயா, ஆமேன் ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 38 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 38:4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. தாவீது is submitting here. அவர் ஒரு வெளியில சொல்றாரு. தாவீது அவுட்ஸ்போக் பண்றார், வெளியில சொல்றார். ஏன்னா அவரால் தாங்க முடியல. நான் செஞ்ச பாவம் என் தலைக்கு மேல போயிருச்சு. தாவீது சொல்றார், எப்பா எல்லாரும் என் தலை மேல இருக்க கிரீடத்தை பாக்குறீங்க, ஆனா என் தலைக்கு மேல ஒரு பெரிய பாரம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நான் செஞ்ச பாவம். தாவீது ஹியர் சப்மிட்ஸ். அவர் தன்னை ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கார். ஒருத்தர் தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டாங்களே, அவங்க பாதி தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நான் எதுவுமே செய்யலை, நான் தப்பே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நூற்றுக்கணக்கான தப்பை செய்வான். தாவீது தாவீது உணர்கிறார், நான் தப்பு செய்தேன், நான் தவறு செய்தேன், அந்த தவறு என் தலைக்கு மேலே ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது என்று தாவீது இங்கே உணர்வடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க தப்பு செய்யாம இருக்கலாம், ஆனால் சில பாவங்கள் சந்ததியாகவே தொடர்ந்து வருகிறது அல்லவா? அது சாபமாக தொடர்கிறது அல்லவா? அது பாவங்களாக அல்ல, ஒரு சாபமாக, ஒரு சுமையாக உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, இனி வரும் சந்ததிகளுடைய வாழ்க்கையிலே அது தொடரலாம் அல்லவா? ஒருவேளை அப்படிப்பட்ட சாபம், பாவம் என்ற முள் உங்கள் தலையின் மேலே ஒரு பாரமாக நீங்கள் அதை வைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த பாவத்தின் முள்ளை, அந்த சாபத்தின் முள்ளை நீங்கள் ஆண்டவரின் கைகளிலே கொடுப்பீர்கள். ஆனால்
உங்கள் மனதில் இருக்கிற அந்த குற்ற மனசாட்சி என்கிற முள்ளை அவர் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் என்ன தப்பும் பண்ணல சிஸ்டர், ஆனா எங்க ஃபேமிலியில இப்படி ஒரு சாபம் இருக்கு, ஐயோ இதனால தான் நான் வழி தவறி போயிட்டேன், இதனால தான் அந்த சாபம் தான் என் வாழ்க்கையை போட்டு ஆட்டி படைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாவம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதானால் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில ஜெனரேஷனா இஃப் சம்திங் இஸ் ஃபாலோயிங் யூ, உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த தலையின் மேல் இருக்கிற அந்த பாரம், ஐயோ சுமக்க முடியலன்னு தாவீது கதறார். David wanted to rectify his problem. தாவீது தன்னுடைய பிரச்சனையை ஆண்டவருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருந்தது போல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க ரெடியாக இருந்தீங்களா? ஏசப்பா இனி அவங்க நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்ல ரெடியாக இருந்தேன். நீங்கள் ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன நீங்கள் தூக்கி நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கோ நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். தாவீது இந்த இடத்தை நம்மளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். எல்லாரும் நீ அதை பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லாமல் he was ready to accept his own mistake himself. ஏசப்பா அதெல்லாம் மற்றவங்க கொடுத்த முள்ளு தான் ஏசப்பா, ஆனால் எனக்கு நானே கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு பெரிய முள்ளு இருக்குன்னு he was ready to submit in the hands of God. அநேக நேரங்களில் அவங்க எனக்கு இதை செஞ்சாங்க, இந்த வழியை அவங்க கொடுத்தாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்கனால என் வாழ்க்கை போச்சு, அவங்கனால என் வாழ்க்கை போச்சு, இவங்கனால தான் இந்த சூழ்நிலை, இவங்கனால தான் இந்த கடன், இப்படின்னு அநேகரை கை காட்டுகிற நம்ம பல நேரங்களில் நம்ம தலையின் மேலே இருக்கிற அந்த பெரிய பாரத்தை சில நேரங்களிலே இல்லை பல நேரங்களிலே ஆண்டவருடைய பாதங்களிலே வந்து வைக்க மறந்து விடுகிறோம். அந்த பாரத்தை தலையின் மேலே வச்சிங்கன்னா ஜெபிக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட பேச முடியாது, ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது. அந்த தலையின் மேலே இருக்கிற உங்க கிரீடத்தையும் தாண்டி ஆண்டவரின் பிள்ளை, என் மகன், எனக்கு நான் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சுதந்திரித்து கொண்ட என் மகன் என் மகள் என்ற அந்த அடையாளத்தையும் தாண்டி உங்கள் தலையின் மேல் இருக்கிற அந்த பாரத்தை if you are ready to submit in the hands of God, He is ready to set you free. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பாதத்திலே வந்து அந்த முள்ளை உங்கள் மனதிலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த குற்ற மனசாட்சி என்கிற அந்த முள்ளை நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் வைப்பீர்களானால் அதை எடுத்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். சங்கீதம் 32 சங்கீதம் 5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். See the dignity that God gives. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. See the dignity that God gives. சப்மிட் பண்ணும்போது, ஒப்பு கொடுக்கும் போது, ஏசப்பா குத்திருச்சு முள்ளு அப்படின்னு போய் நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? He is ready to forgive. ஆண்டவர் மன்னிக்க, அவர் நம்மை சீர்படுத்த சீரமைக்க நம்மளை வணைய அவர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம கால்களிலே குத்தி இருக்கிற முள்ளை நம்மளால எடுக்க முடியல, நம்ம என்ன பண்ணலாம்? டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன பண்ணிடுவாங்க? அந்த முள்ளை எடுத்துருவாங்க. ஆனால் நமக்குள்ளேயே குத்திட்டு இருக்க அந்த இதயத்தை குத்திட்டு இருக்க முள்ள டாக்டர்கிட்ட போனாலும் என்ன பண்ண முடியாது? டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் ஐம் ஃபேசிங் லாட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், ஒரு அழுத்தம் எனக்குள்ள இருக்கு. ஸ்கேன்ல பார்த்தா அந்த அழுத்தம் என்னன்னு டாக்டருக்கு தெரியாது. நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த அழுத்தம், the pain of your depression, the pain of your stress, உங்கள் அழுத்தத்தின் ஆழத்தை அவர் ஒருவரை அறிவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன் ஆண்டவரே, என் அழுத்தங்களை அறிந்தவரே, என் அந்தரங்க கண்ணீர்களை அறிந்தவரே, என் தனிமையின் பாதைகளை அறிந்தவரே, நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. அவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமே. ஆனால் அவர் நம்மை எல்லாவித முள்களிலும் இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் 4 முட்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நாம் யாவரும் அதை மீண்டுமாக அதை நம்ம ரீகலெக்ட் பண்ணுவோம். முதலாவது நிராகரிப்பு என்ற முள், 2வது தனிமை என்ற முள், 3வது துரோகம் என்ற முள், 4வது நமக்குள்ளேயே ஏற்படுகிற குற்ற மனசாட்சி என்கிற முள். இந்த முள்ளை நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீது அனுபவித்ததை நாம் பார்த்தோம்.
தாவீது அனுபவித்தது. இந்த தாவீது இவ்வளோ வழி அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா தெரியுமா? தெரியாது. இது எல்லாமே தாவீதுக்குள்ளேயே தாவீதுக்குள்ளேயே இருந்து தாவீதே ஃபேஸ் பண்ண முட்கள். ஆனால் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஒருவர் வந்தார். அவர் மேசியா. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏதோ ஒரு ஓரத்தில் போய் இல்லை, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இல்லை, மறைந்திருந்து அல்ல, பப்ளிக்ல சொசைட்டி முன்பாக, எல்லாரும் கண்கள் முன்பாக முள்முடியை அவர் சுமந்தார். அவர் செஞ்ச பாவத்துக்காக அல்ல, நீங்களும் நானும் செய்த அந்த பாவத்திற்காக, உங்கள் வாழ்க்கையை குத்தி கொண்டிருந்த அந்த முள்ளுக்காக, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுமந்து கொண்டிருந்த அந்த முள்ளுக்காக, உங்களால் தாங்க முடியாத அந்த முள்ளுக்காக. அருமையான தாயாரே, அருமையான சகோதரரே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில யார்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையிலே குத்தி கொண்டிருந்த அந்த முள்ளை அகற்றும்படியாக தேவன் இந்த மனு குலத்திற்கு வந்து பகிரங்கமாக முள்முடி என்ற முள்ளை அவர் சுமந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இனி இந்த முள் உங்கள் வாழ்க்கையிலே இராது. ஆமேன் சொல்லுவோமா? ஏனென்றால் நீங்கள் சுமக்க வேண்டிய அந்த முள்ளை அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அப்படியே இருக்கிற இடங்களிலே யாவரும் எழுந்து நின்று தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி. ரிகதரபா ஷகதரபா ரிமனா ஷகிதரபி ரிக்கலபா ஷகதரபா ரிமனா ஷகதரபா. இரண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பா தகப்பனே, let us all submit ourselves in the hands of the Lord. அப்பா தகப்பனே, we submit ourselves. அப்பா ஆண்டவரே, அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்க வாழ்க்கை இனி முள் இராது ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்தவரே ஏசப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா தகப்பனே, நன்றின்னு சொல்லுவோமா. ஏசப்பா, சின்ன பிள்ளை ஓடி வரமா, நான் ஓடி வரேன் ஆண்டவரே, நான் ஓடி வரேன் ஆண்டவரே. வலிக்குது ஏசப்பா, எழுத்து விடுறீங்களான்னு சொல்லுவீங்களா? ஏசப்பா, வலிக்குது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டுமே தெரிந்த அந்த முள், உங்களை குத்தி கொண்டிருக்கிற அந்த முள், உங்களுக்கு நோவு உண்டாக்குகிற அந்த நெருஞ்சில் முள்ளை நீங்கள் இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் அதை எடுத்து போட அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு நிராகரிப்பின் முள்ளை சுமக்கிறேனே, தனிமையின் முள்ளை சுமக்கிறேனே, யாரும் இல்லாமல் ஒரு வெறுமையின் முள்ளை நான் சுமக்கிறேனே, துரோகம் என்கிற முள்ளை நான் சுமக்கிறேனே. யாருக்கும் தெரியாம there is a personal pricking of thorns. எனக்குள்ள ஒரு பர்சனலான முள்ளு குத்திட்டு இருக்கு, எனக்குள்ள ஒரு முள்ளு பயங்கரமா குத்திட்டு இருக்கு. ஒரு முள், ஒரு குற்ற மனசாட்சி என்கிற முள் எனக்குள்ளாக குத்தி கொண்டிருக்கிறது என்று கலங்கி போய் கண்ணீரோடு யாருக்கிட்ட சொல்லுவேன்? நான் செஞ்ச இந்த காரியத்தை யாருக்கிட்ட சொல்லுவேன்? சொன்னா என்ன அசிங்கமா நினைப்பாங்களே அப்படின்னு ஒரு குற்ற மனசாட்சியின் முள், என் பிள்ளைங்க வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டியன்னா ஓரமா ஒதுங்கிட்டேனேன்னு ஒரு குற்ற மனசாட்சியின் முள் குத்தி கொண்டிருக்கிறதா? படிக்க வேண்டிய காலத்துல படிக்காம நான் என் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு ஒரு குற்ற மனசாட்சியின் முள் உங்களை குத்தி கொண்டிருக்கிறதா? இந்த காலை வேளையிலே ஐயோ, என்னை பார்த்து எல்லாரும் ஏன் உன் லைஃப்ல இந்த நன்மை நடக்கல, உனக்கு என்ன ஆச்சு, இன்னும் இப்படியே இருக்கியேன்னு உங்களை நிராகரித்த அந்த முள் உங்களை குத்தி கொண்டிருக்கிறதா? பலவீனம் என்கிற முள், கடன் என்கிற முள், கண்ணீர் என்ற முள், தனிமை என்கிற முள், யாரிடமும் சொல்ல முடியாத அவமானம் என்கிற முள், குத்தி கொண்டிருக்கிற முள், எல்லாவற்றையும் ஏசப்பா உங்க கையில கொடுக்குறேன்னு சொல்லுவோமா? தகப்பனே, அப்பா சொல்லுவீங்களா? அப்பான்னு சொல்லுவீங்களா? அப்பா உங்க கையில கொடுக்குறேன் ஏசப்பா, இந்த பிள்ளை வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் எடுத்து போடுவீங்களா? சொல்லுங்க. சமிட். அவர் வேற யாரும் இல்லை, அவர் உங்க அப்பா தான். ஏசப்பா உங்க கைகளில் கொடுக்குறேன், ஜஸ்ட் சமிட் டு ஹிம். ஏசப்பா, எங்களை குத்தி கொண்டிருக்கிற அந்த முட்களை உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணித்து தருகிறோம் ராஜா. அதை நீர் ஆண்டவரை அகற்றுவீராக. இனி அந்த முள் இராது. தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி
நம்மை ஆசீர்வதிப்பாராக. இனி நம் வாழ்க்கையிலே அந்த முள் இராமல் நம்மை அனுதினம் அவர் ஆசீர்வாதமாக நடத்துவாராக. அப்பா தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி அப்பா. அந்த காலை வேளையிலே அப்பா சபையாக குடும்பமாக தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீ தாமே அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இனி எந்த முள்ளும் எங்களுக்கு நோவு உண்டாக்காத படிக்கு நீர் எங்களை நீதியின் வலது கரத்தினாலே ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து அனுதினம் நீர் எங்களை நடத்துவீராக. நீர் தருகிற ஆலோசனையில் நடக்க, நீர் தருகிற பாதையிலே நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. அப்படியே நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி. வரும் நாட்களிலே நீர் தந்த இந்த வாக்குத்தத்த வார்த்தையை வைத்து நாங்கள் சாட்சிகள் சொல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். நீர் அப்படியே செய்ய போகிற பெரிதான தயவுக்காய் நன்றி தகப்பன். நன்றி நன்றி நன்றி.